So, இன்றைக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறதுக்கு முன்பாக आज हम परमेश्वर के वचन को सुनने से पहले ஒரு சில கேள்விகளை கேட்டுட்டு நம்ம மெசேஜை ஆரம்பிக்க போறோம். कुछ सवालों को कर हम संदेश को शुरू करेंगे. ஹalleluya. हालेलुया. ஏன்னா அது அப்பதான் மெசேஜ் ஒழுங்கா போகும். तब आप संदेश को अच्छी तरह समझ पाओगे. ஹalleluya. हालेलुया. சரி, ஒரு நாளைக்கு ஒரு 10 அதிகாரமாவது நான் வாசிக்கன்னு சொல்றவங்க எத்தனை பேர் இருக்கு? एक दिन में 10 अध्याय तो कम से कम मैं पढ़ता हूँ ऐसे कहने वाले कितने लोग हैं? 10 அதிகாரம். 10 अध्याय. 10 சாப்டர் வாசிக்கீங்களா? 10 अध्याय पढ़ते हैं क्या बाइबल से? ஒரு அம்மா இங்க ஒரு தம்பி. एक ही माँ जी है यहाँ पर एक जन. ஹalleluya. हालेलुया. சரி, ஒரு 5 அதிகாரம். कम से कम 5 अध्याय. ஒரு சரி. ஒரு 3 அதிகாரம். காலையில ஒன்று, மத்தியானம் ஒன்று, சாயங்காலம் ஒன்று. कम से कम 3 सुबह दोपहर और शाम में. ஒரு அதிகாரமா வாசிக்கீங்களா இல்லையா? एक अध्याय तो पढ़ते हैं. ஹalleluya. हालेलुया. ஏன்னா क्योंकि கர்த்தருடைய வசனத்தின் மீது நமக்கு எவ்வளவு ஈடுபாடு இருக்குன்னு நம்ம அறிந்துக்கிறோம். परमेश्वर के वचन के ऊपर हमारा लगाव कितना है वो जानना है. ஹalleluya. हालेलुया. எத்தனை பேர் ஒரு மணி நேரம் ஜெபிங்க ஒரு நாளைக்கு? कितने लोग 1 घंटा प्रार्थना करते हो दिन में? பாருங்க, நான் ஒரு காரியத்தை சொல்றேன். मैं एक बात को कहता हूँ, இந்த வசனம் வாசிக்கிறதா இருக்கட்டும், ये वचन पढ़ने ஜெபிக்கிறதா இருக்கட்டும், या प्रार्थना करने वाली बात हो, சபைக்கு வர்றதா இருக்கட்டும், या कलीसिया में आने वाली बात हो, எல்லாமே हर एक இந்த பெரிய ஆட்கள் தான் ஒழுங்கா பண்ணிட்டு இருக்காங்க. ये बड़े लोग ही सही तरह से करते हैं. ஹalleluya. हालेलुया. ஆனா அதற்கு அடுத்து இருக்கிற சந்ததிகள் लेकिन उसके अगले जो पीढ़ी है அதை இன்னும் ஃபாலோ பண்ணல. वो अब तक अपना नहीं रहे. ஹalleluya. हालेलुया. சபையில் நடக்கிற எல்லா கூட்டங்களுக்கும் தவறாம யார் வரா? कलीसिया में होने वाले हर सभा में कौन लगातार आते हैं? பாத்தீங்கன்னா எல்லாரும் வர்றது இல்ல. आप देखो तो सब लोग नहीं आते हैं. அதுலயே அந்த பெரிய ஆட்கள் தான் வர்றாங்க. उसमें भी बड़े लोग ही आते हैं. பாஸ்டிங் பிரேயரா இருந்தாலும் சரி, उपवास की प्रार्थना हो, அதே போல இரவு ஜெபமா இருந்தாலும் சரி, या रात की प्रार्थना हो. ஹalleluya. हालेलुया. சோ பைபிள் ஸ்டடியா இருந்தாலும் ये बाइबल स्टडी होने दो. சில பேர் சண்டே ஆராதனைக்கு ஒழுங்கா வர மாட்டேங்குது. कुछ लोग रविवार की आराधना में भी सही तरीके से नहीं आते हैं. நம்ம இந்த அளவுக்கு ஒரு பெரிய கேப் நம்முடைய வாழ்க்கையில வச்சுக்கிட்டு हम अपने जीवन में कितने बड़े एक गैप को रखे हैं. கர்த்தருடைய ஆசீர்வாதம் எனக்கு நிறைவாய் வேணும்னு கேட்டா परमेश्वर की आशीष मुझे भरपूरी के साथ चाहिए ऐसे நிச்சயமே मांगे, அவர் தர முடியாது. निश्चय वो नहीं दे सकते. हालेलुया. 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 சோ அதனால முடிந்த அளவுக்கு நீங்க ட்ரை பண்ணணும். इसलिए जितना हो सके आपको कोशिश करना எவ்வளவு है. அதிகமாய் வேதத்தை உட்கார்ந்து படிக்க முடியுமா படிங்க. जितना अधिक आप शास्त्रों को पढ़ सकते पढ़िए. ஹalleluya. हालेलुया. எவ்வளவு நேரம் நீங்க மொபைல் நீங்க பாக்கிங் கணக்கு கேட்டோம் அப்படின்னா अगर आप कितने घंटे मोबाइल में समय बिताते हैं ऐसे पूछूं तो கம் சே கம் நீங்க 3 ல இருந்து 4 மணி நேரம் பாப்பீங்க. कम से कम 3 से 4 घंटा आप देखते 3 हैं. to 4 hours மொபைல் யூஸ் பண்றீங்க. मोबाइल को आप 3 से 4 घंटा यूज करते ஆனா हैं. 1 hour நம்மளால பைபிளை வாசிக்க முடியல, வேதத்தை ஜெபிக்க முடியல. 1 घंटा हम बाइबल को पढ़ नहीं सक रहे हैं और प्रार्थना नहीं कर पा रहे. எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில பெயர் கிறிஸ்தவனை விட கேவலமான நிலையில நம்ம இருந்துட்டு இருக்கோம். हम अपने जीवन में कैसे नाम के लिए मसीही जीते हैं, उन लोगों से भी हम बदतर जी रहे हैं. ஹalleluya. हालेलुया. சோ இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடத்தை விரும்புறது என்ன அப்படின்னா, आज परमेश्वर हमसे क्या चाहते हैं? நீங்க எல்லாம் நல்லா ஆராதிக்கிறது நல்லதுதான். आप सब अच्छी आराधना करते हैं, எல்லாரும் வர்றீங்க சண்டே. आप सब लोग रविवार को आते அதே हैं, நேரத்துல लेकिन उसी के साथ தேவனுடைய உறவு உங்களுக்கும் அவருக்கும் எப்படி இருக்கிறது? परमेश्वर के आपके बीच में रिश्ता कैसे है? ஹalleluya. हालेलुया. அந்த உறவை நம்ம இன்னும் முடிந்த அளவு சரி செய்து இன்னும் அதிகமாக்கி கொள்ள வேண்டும். उस रिश्ते को और भी हम सही कर और भी उसमें बढ़ना चाहिए. நேரம் கிடைக்கிற நேரம்லாம் பைபிள் எடுத்து கொஞ்சம் படிக்க பழகுங்க. जब जब समय मिलता है बाइबल पढ़ने की कोशिश करें. ஹalleluya. हालेलुया. சோ இப்போ நீங்க மொபைல்ல பைபிள் வச்சிருக்கீங்க. आप मोबाइल में बाइबल रखें. டிராவலிங் போச்சுல சும்மா மொபைல்ல வேற ஏதாவது பார்க்காத படிக்க பைபிளை படிங்க. आप अपने सफर में कुछ और ना देखने के बजाय आप बाइबल को पढ़िए मोबाइल. ஹalleluya. हालेलुया. அல்லது நீங்க எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி போட்டு தனியா உட்கார்ந்து உங்க உள்ளத்திலே ஜெபித்து கொண்டிருங்க. या सब कुछ बंद कर अपने मन में ही प्रार्थना करते रहो. உள்ளத்திலே கர்த்தரை துதியுங்க. मन ही मन में स्तुति करते रहो. ஹalleluya. हालेलुया. சோ இந்த பழக்க வழக்கங்கள் इन आदतों को இன்றைய சந்ததியில ரொம்ப குறைந்து போய் இருக்கிறது. आज की पीढ़ी में बहुत कम हो चुका அத है. கண்டிப்பா நம்ம வந்து பெருக்கினாதான் हमें उसे बढ़ाने पर ही அடுத்த சந்ததி கொஞ்சமாவது ஆண்டவருக்குள்ள இருக்கும். अगली पीढ़ी कम से कम परमेश्वर के अंदर रहेगी. ஹalleluya. हालेलुया. இந்த பெரியவங்க எல்லாம் ஒழுங்கா ஜெபிக்கிறதுனால தான் देखिए बड़े लोग सब अच्छे से प्रार्थना அவங்க करने के பிள்ளைங்க बाद இன்னைக்கு சபைக்காக வந்துட்டு இருக்காங்க. उनके बच्चे आज कलीसिया में तो आ रहे हैं. ஹalleluya. हालेलुया. இப்போ நீங்க சபைக்கு வந்துட்டு இருக்கிற நாம ஒழுங்கா இல்ல அப்படினா अगर कलीसिया में आने वाले हम अगर सही नहीं रहेंगे, நம்ம பிள்ளைங்க நாளைக்கு சபைக்கே வராது. कल हमारे बच्चे कलीसिया में नहीं आएंगे. ஹalleluya. हालेलुया. அப்போ நம்முடைய ஒரு இடைவெளி இருக்குல்ல, हमारे और उनके बीच में जो एक गैप है, இது வெறுமனே நம்முடைய ஆவிக்குரிய ஜீவத்தை மாத்த பாதிக்கல. ये केवल हमारे आत्मिक जीवन को उस पर पराभव नहीं, நம்முடைய சந்ததியுடைய ஆவிக்குரிய ஜீவனை கர்த்தரை விட்டு தூரமாய் போக செய்யும். लेकिन हमारे पीढ़ी के आत्मिक जीवन को परमेश्वर से दूर करने को लगाती है. ஹalleluya. हालेलुया. சோ அதே நேரத்துல நீங்க ஒழுங்கா ஜெபித்து நீங்க ஒழுங்கா வேதத்தை வாசித்து वैसे आप सही तरह से प्रार्थना कर सही तरह से சபை கூடி வருதலை விட்டு விடாதுன்னு சொன்ன வசனத்துக்கு நீங்க கீழ்ப்படிந்து भविष्य में इकट्ठा होकर आने को मत छोड़ो ऐसे कहने वाले वचन को आज्ञा मानेंगे. நீங்கள் உங்கள் பிள்ளைகளை சரியான வழியில் நடத்த முடியும். आप अपने बच्चों को सही मार्ग में
में चला, அவங்களுக்கு வேதத்தை கற்றுக் கொடுக்க முடியும், उनको आप शास्त्र को सिखा सकते, அவங்களுக்கு ஜெபத்துல உட்கார வைக்க उनको முடியும், प्रार्थना में आप बिठा सकोगे, அவங்க சபைக்கு ஒழுங்கா நீங்க கூட்டிட்டு வர उन्हें முடியும். आप सही रीति से कलीसिया में ले आ सकोगे। ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப நம்முடைய இடைவெளியானது हमारे बीच का जो गैप है நம்முடைய சந்ததியை மிகவும் ஒரு அதாள பாதாளத்துக்கு நேரா கொண்டு போய்விடும். हमारे पीढ़ी को बड़े घोर एक अधोलोक में ले जाती है। ஹல்லேலூயா. हालेलुया। அதனால தான் கவனமா இருந்து, इसलिए थोड़ा सावधानी से रहकर, அதே போல விசேஷமா நான் எப்பவுமே வாலிபர்ட்ட நான் வரத்தோடு இருக்கிறேன், நீ நிச்சயமா ஜெபிங்க எல்லாருக்கும். इसलिए मैं विशेष रूप से जवानों के लिए कहता हूं, मैं उनके लिए बोझ के साथ रहता हूं, लेकिन आप भी प्रार्थना करो। வாலிப பிள்ளைங்க சொல்ற எக்ஸ்கியூஸ் நீங்க பெற்றவங்க அக்செப்ட் பண்ணாதீங்க. जवान लोग कहने वाले सारे कारणों को आप उन्हें स्वीकार मत कीजिए। ஏன் பைபிள் ஸ்டடிக்கு வரல அப்படின்னா, क्यों बाइबल स्टडी नहीं आए पूछेंगे लोग। எல்லாரும் 6ல இருந்து 6:30 வீட்டுக்கு வந்துருவாங்க. सब लोग 6 से 6:30 तक घर आ जाते அதை हैं, விட லேட்டா எந்த பிள்ளைங்களும் வரல. उससे देरी से कोई भी बच्चे नहीं நான் आते। வேலைக்கு போறேன்னு சொல்ல, காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களை சொல்றேன். मैं काम पे जाने वालों को नहीं कह रहा हूं, जो कॉलेज में பைபிள் पढ़ते हैं। ஸ்டடிக்கு வாங்கினா எனக்கு ரொம்ப பசிக்குனா நான் வீட்டுக்கு போய் படுத்துருவேன். இப்ப சாப்பிட்டு படுத்துருவாங்க. बाइबल स्टडी को आओ कहे तो मुझे बहुत भूख लगी, मैं खाना के घर पे सो जाऊंगा, ऐसे ஒரு कहते हैं। நாள் உங்க பசியை அடக்க முடியாது. आप एक दिन अपने भूख को नहीं रोक सकते हो। ஹல்லேலூயா. हालेलुया। இல்லனா நீங்க சர்ச்சுக்கு வாங்க, नहीं तो आप चर्च में आइए, உங்களுக்கு சாயங்காலம் வடை சமோசா நான் வாங்கி தரேன். आपको शाम में वड़ा पाव या समोसा मैं लेके दूंगा। ஹல்லேலூயா. हालेलुया। என்ன தெரியுமா, क्या जानते हो, அவங்களுடைய சோம்பேறித்தனத்தை வந்து நீங்க ஊக்குவிக்க கூடாது. उनके आलसीपन को और भी उत्तेजना नहीं देना है, நீங்க தான் உற்சாகப்படுத்தணும். आप भी और उन्हें उत्साह போமா, देना है। ஒரு மணி நேரம் தான், 1.5 மணி நேரம் தான் நடக்கு பைபிள் जाओ, ஸ்டடி. 1-1.5 घंटा ही होती है बाइबल स्टडी, கொஞ்ச जाओ நேரம் தான் ஜெபம் நடக்குது. थोड़ी देर ही प्रार्थना होती है, நீ போய் கலந்துட்டு வா. जाओ जाकर शामिल होकर आइए। ஹல்லேலூயா. हालेलुया। நீங்க அன்னைக்கு மட்டும் எனக்கு கூட ஒரு டிஃபன் கொடுத்து விடுங்க. उसके साथ में एक दिन सिर्फ उसके साथ में एक टिफिन दे दो, भेज दो। இன்னைக்கு இந்த வாலிபர்கள் சபையில ஒழுங்கா ஐக்கியமா இல்ல அப்படின்னா, आज ये जवान लोग की मेल मिलाप इस कलीसिया में नहीं இன்னைக்கு है, இவர்கள் ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் தரித்திருக்கல அப்படின்னா, आज ये प्रार्थना में और शास्त्र पढ़ने में बने रहे रहेंगे நாளைக்கு இவங்க செய்கிற தவறுக்கு பெற்றோர்கள் கிட்ட தான் ஆண்டவர் கணக்கு கேட்பார். तो कल ये करने वाले गलतियों के लिए माता पिता से परमेश्वर सवाल करेगा। ஹல்லேலூயா. हालेलुया। நான் எப்போதுமே சொன்ன ஒரு காரியம் मैं என்னன்னா, हमेशा कहने वाली बात है, எத்தனையோ வாலிபர்கள் கிறிஸ்தவ வாலிபர் சர்ச்சுக்கு வரலன்னு சொல்லி எத்தனை பெற்றவங்க அழுதுட்டு இருக்காங்க. कितने सारे जवान बच्चे जो मसीही लोगों में है वो भी कलीसिया में नहीं आते करके माता पिता चर्च के वाला रोते, माता। मेरा बच्चा कलीसिया में नहीं वो சொல்லி பார்த்துட்டோம். आता, मैं कितना कहकर देख கை लिया, மீறி போயிட்டாங்க. मेरे हाथ से निकल कर चला गया। இப்போ உங்க கையில இருக்க பிள்ளைகளை நீங்க ஒழுங்கா கூட்டி கொண்டு வந்துருங்க. आज अपने हाथ में जो बच्चे उन्हें सही से लेकर आइए। அப்படி வரல அப்படின்னா, अगर आप नहीं लाओगे तो நாளைக்கு கை மீறி போகும்பொழுது कल आपसे हाथ से निकल कर जाने के நீங்க बाद உட்கார்ந்து அழ வேண்டியது. आपको बैठकर रोना पड़ेगा। ஹல்லேலூயா. हालेलुया। அதனால இன்றைக்கு உங்க इसलिए பிள்ளைகளை आज நல்லா உற்சாகப்படுத்துங்க. अपने बच्चों को अच्छे से उत्साह दिलाइए, கண்டிப்பா அவங்கள வேதத்தை வாசிக்க வைங்க. निश्चय उन्हें शास्त्र को पढ़ने लगाइए, அவங்கள முழங்கால் போட்டு ஜெபிக்க வைங்க. उन्हें घुटने लगाकर कर प्रार्थना करने लगाओ। ஹல்லேலூயா. हालेलुया। முழங்கால் போட்டு ஜெபிக்க வைங்க. घुटने लगाकर प्रार्थना करने ஒரு लगाओ। நாளைக்கு ஒரு வசனமாவது 2 வசனமாவது மனப்பாடம் பண்ண வைங்க. एक दिन में एक वचन या 2 वचन उन्हें मनपाठ करने சின்ன लगाइए। பிள்ளைங்க இல்ல, வாலிப பிள்ளையும் பண்ண வைங்க. छोटे बच्चे ही नहीं, जवान बच्चों को भी करने लगाइए, பெரியவங்களும் பண்ணுங்க. बड़े लोग भी कीजिए। ஹல்லேலூயா. हालेलुया। ஏன்னா வருகிற நாட்கள்ல இந்த வசனத்தினால தான் நம்ம சாத்தானை ஜெயிக்க முடியும். क्योंकि आने वाले दिन में इस वचन के द्वारा हम शैतान पर विजय पा सकते ஹல்லேலூயா. हैं। हालेलुया। அதேபோல சபை கூடி வருவதற்கு அவங்களை உற்சாகப்படுத்தி வைசுவீங்க. कलीसिया में इकट्ठा होकर आने के लिए उन्हें और भी उत्साह दिलाइए। சோ இதுல நாம் குறைவா இருக்க கூடாது. हम इसमें कमी के साथ नहीं रहना। ஹல்லேலூயா. हालेलुया। சரி, ஓகே. இன்னைக்கு நாம் தியானிக்க போகிற கர்த்தருடைய வார்த்தை आज हम मनन करने वाले परमेश्वर का वचन மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் मत्ती 13वां अध्याय 23ஆம் वசனத்தை பார்க்கும்போது, उसका 23वां वचन को Matthew देखते हैं। chapter 13 verse 23, मत्ती 13 उसका 23वां वचन, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ अच्छे जमीन पर बोया गया வசனத்தை கேட்கிறவனும் वचन को सुनकर உணர்கிறவனுமாய் இருந்து समझता है 100ஆகவும் वो 100 गुना 60ஆகவும் या 60 गुना 30ஆகவும் या 30 गुना பலன் தருவான் என்றார். वो फल देगा, ऐसा कहा गया। இங்கே ஒரு மனிதனை குறித்து சொல்லுகிறது. यहाँ पर एक मनुष्य के बारे में बताई गई எந்த है, மனிதன் जो मनुष्य வசனத்தை கேட்டு वचन को सुनकर அதை உணர்கிறானோ, उसे समझता है, ஹல்லேலூயா, हालेलुया, யார் அதை அண்டர்ஸ்டாண்ட் जो பண்றாங்களோ उसे समझता है அந்த மனிதன் தான் वो मनुष्य ही பலன் கொடுக்கிறவனாய் மாற முடியும். वो फलदायक रह सकता है। ஹல்லேலூயா. हालेलुया। அவன் தான் பலன் கொடுக்கிறவனாய் மாற फल देने முடியும். लायक रह सकता है। அப்போ கர்த்தருடைய வசனத்தை இன்னைக்கு நம்ம கேட்கிறோம். आज परमेश्वर के वचन को हम सुनते हैं, கர்த்தருடைய வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். हम परमेश्वर के वचन को पढ़ते हैं, அதனால நம்ம பலன் கொடுத்துற முடியுமா हम उसके द्वारा फल दे सकते हैं क्या? அப்படின்னு கேட்டா நிச்சயமா முடியாது. ऐसा पूछेंगे तो निश्चय नहीं हो सकता। ஹல்லேலூயா. हालेलुया। என்ன பிரதர் இப்படி சொல்லிட்டீங்க அப்படி क्या கேட்டா, भाई आपने ऐसा कह दिया? கர்த்தருடைய வசனத்தை நீங்கள் கேட்பதினாலோ, परमेश्वर के वचन को आप सुनने के कारण, கர்த்தருடைய வசனத்தை நீங்கள் या வாசிக்கிறதினாலோ परमेश्वर के वचन को आप पढ़ने के कारण நீங்கள் கர்த்தருக்கு பலன் கொடுக்க முடியாது. आप परमेश्वर के लिए
लिए फल नहीं दे सकते। யார் ஒருவர் கர்த்தருடைய வசனத்தை கேட்டு जो कोई परमेश्वर के वचन को கர்த்தருடைய पढ़कर வசனத்தை வாசித்து उस वचन को पढ़कर அந்த வசனத்தின் நிமித்தம் उस वचन के कारण உணர்வடைகிறார்களோ वो समझ पाता है। அல்லேலூயா हालेलुया। அந்த உணர்வடைகிறவன் जब தான் तक वो उसे नहीं समझता है கர்த்தருக்கு பலன் கொடுக்கிறவனா இருக்கார். परमेश्वर के लिए फल देने लायक होता இன்றைய है। தியானத்திற்காக நாம் இதைத்தான் आज हम பார்க்கிறோம். मनन के लिए ही देखने वाले हैं। வசனத்தினால் உணர்வடைதல். वचन के द्वारा स्मरण पाना। அல்லேலூயா. हालेलुया। வசனத்தினால் உணர்வடையணும். वचन के द्वारा हमें स्मरण पाना चाहिए। எத்தனை பேர் கேட்ட பிரசங்கத்தை நீங்க ஞாபகம் வச்சு ஜெபிக்கிறீங்க? कितने लोग सुनने वाले संदेश को याद रखकर प्रार्थना करते हो? அல்லேலூயா. हालेलुया। நீங்க அதை வச்சு ஜெபிக்கணும். आप उसे रखकर प्रार्थना करना அப்பதான் चाहिए। கிரியை செய்யும். तब वो आपके जीवन में क्रिया எத்தனை करेगा। பேர் காலையில எழுந்து வாசிக்கிற அந்த வசனங்களை ஞாபகம் வைக்கிறீங்க? कितने लोग सुबह पढ़ने वाले वचन को आप दिन भर याद रखते हो? அந்த வசனத்துல ஏதாவது ஒரு வசனத்தினால் நம்முடைய இருதயம் உணர்வடைகிறதா? कोई एक वचन से हमारे हृदय में हम स्मरण पाते हैं क्या? அந்த वசனத்துல என்னங்க எழுதி ये வச்சிருக்காரு? वचन में क्या लिख कर रखे हैं? ஓசியா 8 அதிகாரம் 12 வசனம் சொல்கிறது. ओसिया 8वां अध्याय उसका 12 वचन कहती है। ஓசியா chapter 8 verse 12 பாருங்க. ओसिया 8वां अध्याय उसका 12 वचन என் कहती है। வேதத்தின் மகத்துவங்களை எழுதி கொடுத்தேன். मैंने अपने शास्त्र के महत्वता को लिख அவர்கள் कर दिया। அந்நிய காரியமாய் वो எண்ணுகிறார்கள். उसे अन्य बात समझते அப்ப हैं। ஆண்டவர் நமக்கு வேதத்துல மகத்துவங்களை எழுதி கொடுத்திருக்கிறார். परमेश्वर ने हमारे लिए शास्त्र में महत्व இது ஒரு சாதாரண வார்த்தை அல்ல. एक साधारण वचन नहीं இந்த है। வேதம் என்பது ஒரு சாதாரண சரித்திரம் அல்ல. ये शास्त्र एक साधारण इतिहास नहीं है। மற்ற புத்தகங்களை போல இது ஒரு வியாபார புத்தகம் அல்ல. बाकी किताबों के समान ये एक बेचने वाली किताब नहीं அல்லது है। மற்ற புத்தகங்களை கட்டுக்கதைகள் இருந்த புத்தகம் அல்ல. दूसरे किताबों के समान कहानियों को लिखी हुई மற்ற बातें नहीं है। புத்தகங்களை போல இது சரித்திரமோ கவிதை புத்தகம் அல்ல. बाकी किताबों के समान इतिहास या इसमें गीतों को नहीं लिखा गया இந்த है। புத்தகத்தில் அத்தனையும் இருந்தாலும் கூட इस किताब में सब बातें होने पर இந்த भी புத்தகத்தில் வரலாறு இருக்கிறது. इस किताब में इतिहास है, சரித்திரங்கள் இருக்கிறது. इतिहासें हैं, கவிதைகள் இருக்கிறது. कविताएं हैं, தீர்க்கதரிசனங்கள் இருக்கிறது. भविष्यवाणी भी है। இது எல்லாமே ये सब बातें கர்த்தருடைய மகத்துவங்களை வெளிப்படுத்துகிறது. परमेश्वर की महत्वता को बताती है। அல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய மகத்துவங்களை எழுதி परमेश्वर की கொடுத்திருக்கிறார். महत्वता को लिखी रखी அந்த है। மகத்துவமான வேதத்தை उस महत्वपूर्ण शास्त्र நாம் को அந்நிய காரியமாய் எண்ணக்கூடாது. हम अन्य बात कर नहीं मानना அந்நிய है। காரியம் என்றால் अन्य बात क्या அது है? எனக்கு தேவையில்லை. ये मेरे लिए जरूरत नहीं है। அல்லேலூயா. அல்லேலூயா. அது எனக்கு தேவையில்லை. ये मेरे को कोई जरूरत அப்படி नहीं है। எண்ணக்கூடாது. ऐसे नहीं समझना है। ஏனால் இந்த வேதம் மகத்துவமான வேதம். क्योंकि ये शास्त्र महत्व से भरी हुई शास्त्र है। அல்லேலூயா. हालेलुया। ஏசாயா 44 அதிகாரத்தின் 18 வசனம் சொல்லுகிறது. यशायाह 44वां अध्याय का 18वां वचन कहती है। ஏசாயா 44:18 பாருங்க. यशायाह 44 का 18 वचन में देखते हैं, அறியாமலும் हम अनजान உணராமலும் இருக்கிறார்கள். ये बिना स्मरण के रहे हैं। காணாதபடிக்கு அவர்கள் கண்களும் न देखने लायक उनकी आंखें, உணராதபடிக்கு அவருடைய இருதயம் அடைக்கப்பட்டு இருக்கிறது. स्मरण न पाने लायक उनके हृदय बंद है। ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை குறித்து பாரப்படுகிறார். परमेश्वर अपने लोगों के बारे में बोझ उठाता है। யார் ஒருவர் மீட்கப்பட்டு जो இருக்கிறாரோ, कोई छुड़ाए गए हैं, யார் ஒருவர் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறாரோ, जो बपतिस्मा लिए हैं, யார் ஒருவர் அபிஷேகம் जो कोई பண்ணப்பட்டிருக்கிறாரோ, अभिषेक पाए हैं, யார் ஒருவர் இஸ்ரவேல் என்கிற கூட்டத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டு जो कोई இருக்கிறாரோ, इस्राएल की मंडली में चुने गए हैं, அவர்களை குறித்து தான் சொல்லுகிறார். उनके बारे में कही गई है। இவர்கள் அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள். ये अनजान और बिना स्मरण के रहे, உணர மாட்டேங்கிறாங்க. ये नहीं स्मरण पाते हैं। காணக்கூடாதபடிக்கு அவருடைய கண்கள் இருளடைந்து போய் न இருக்கிறது. देखने लायक इनकी आंखें अंधकार से भरी हुई உணர है। முடியாதபடிக்கு அவருடைய இருதயம் அடைக்கப்பட்டு न இருக்கிறது. स्मरण पाने लायक इनके हृदय बंद है। அல்லேலூயா. हालेलुया। வசனத்தை கேட்பது மாத்திரமல்ல, केवल वचन को सुनना ही नहीं, வசனத்தை வாசிப்பது वचन மாத்திரமல்ல, को केवल पढ़ना ही नहीं, நாம உணர்வடைய வேண்டும். हम स्मरण पाना है। அல்லேலூயா. உணர்வடைய வேண்டும். स्मरण पाना जरूरी है। யார் உணர்வார்? जो कौन स्मरण தானியேல் पाएगा? 12 அதிகாரத்தின் 10 வசனம் சொல்லுகிறது. दानियल के 12 अध्याय के 10 वचन कहती Daniel है। chapter 12 verse 10 இப்படி சொல்லுகிறது. दानियल 12:10 ऐसे कहती है, அநேகர் சுத்தமும் வெண்மையும் ஆக்கப்பட்டு कई सारे श्वेत और शुद्ध किए जाते हैं, புடமிடப்பட்டவர்களாய் விளங்குவார்கள். वो छाने गए हुए के समान दिखाई देंगे। துன்மார்க்கரோ துன்மார்க்கமாய் நடப்பார்கள். लेकिन अधर्मी जो अधर्म मार्ग में चलते रहेगा, துன்மார்க்கரில் ஒருவனும் உணரான். अधर्मी में से कोई भी स्मरण न पाएगा, ஞானவான்களோ உணர்ந்து கொள்வார்கள். लेकिन ज्ञानी जो है स्मरण पाएगा। அல்லேலூயா. हालेलुया। நீங்க எல்லாம் ஞானிகள் தானே? आप सब ज्ञानी है ना? கொஞ்சமா ஞானம் இருக்கா இல்லையா? थोड़ा तो ज्ञान है कि नहीं? புத்தி இருக்குல்ல? हमें बुद्धि है कि नहीं? ஞானவான்கள் உணர்ந்து கொள்வார்கள். ज्ञानी लोग स्मरण पाएंगे, துன்மார்க்கர் உணர்ந்து கொள்ள மாட்டார்கள். अधर्मी लोग नहीं स्मरण पाएंगे। அல்லேலூயா. हालेलुया। அப்ப இந்த வசனத்தை अब इस वचन को ஆண்டவர் மகத்துவமாய் எழுதி परमेश्वर கொடுத்திருக்கிறார். ने महत्वपूर्ण रीति से யாருக்கு எழுதி கொடுத்திருக்கிறார்? किसके लिए दिए हैं? அவருடைய ஜனமாகிய நமக்கு எழுதி उसके கொடுத்திருக்கிறார். लोग अपने हमारे लिए लिख இதை दिए हैं। வாசிக்கும் பொழுதும், इसे पढ़ते இதை समय, கேட்கும் பொழுதும் इसे सुनते समय நாம் இந்த வசனத்தின்படி உணர்வடைய வேண்டும். हम इस वचन के अनुसार स्मरण पाना जरूरी है। அதுதான் நம்முடைய ஞானத்தை வெளிப்படுத்தும். यही हमारे ज्ञान को प्रकट करती है। அல்லேலூயா. हालेलुया। நாம் ஞானவான்களா இல்லையா என்பதை அதுதான் நிரூபிக்கும். हम ज्ञानी है कि नहीं कर यही बताती है। ஞானவான்கள் கர்த்தருடைய வேதத்தை உணர்கிறார்கள். ज्ञानी लोग परमेश्वर के वचन को स्मरण पाते हैं। ஏன் உணர வேண்டும்? क्यों स्मरण पाना है? அல்லேலூயா. हालेलुया। ஏன் இந்த வசனத்தை உணரணும்? क्यों इस वचन पे स्मरण पाना है? மத்தேயு 13 அதிகாரத்தின் 19 வசனத்தை நாம்
பார்க்கும் பொழுது मत्ती 13 अध्याय के 19 वचन को पढ़ते ஒருவன் हैं। ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும். एक राज्य के वचन को सुनने पर भी, இந்த வசனம் எப்படிப்பட்ட வசனங்க? ये कैसा वचन है बताइए? ராஜ்யத்தின் வசனம், ये राज्य का वचन है, தேவனுடைய ராஜ்யத்தின் வசனம் இது. ये परमेश्वर के राज्य का वचन है। ஹalleluya. हालेलुया। இந்த வசனத்தை इस वचन को நீங்கள் இந்த உலகத்திற்காக வாசிக்காதீர்கள். आप इस जगत के लिए मत पढ़ना, இந்த உலகத்திற்காக इस படிக்காதீர்கள். दुनिया के लिए मत पढ़ना, இந்த உலகத்திற்காக கேட்காதீர்கள். इस दुनियादारी के रीति से मत இந்த सुनना। வசனம் பரலோக ராஜ்யத்துக்குரிய வசனம். ये वचन स्वर्ग राज्य का वचन है। ஹalleluya. हालेलुया। இந்த வசனத்தை கேட்கும் பொழுது வாசிக்கும் பொழுது इस वचन को सुनते समय या पढ़ते இந்த समय, வசனம் பரலோகத்திற்குரியதா ये இருக்கிறதுனால वचन स्वर्ग का है, इसके कारण நம்மை பரலோகத்திற்குரியவர்களாய் மாற்றுவதற்காக வாசிக்க வேண்டும். हमें स्वर्गवासी बनाएगी कर समझ कर पढ़ना। ஹalleluya. हालेलुया। வசனத்தை எத்தனையோ விதங்களை நாம் हम வாசிக்கிறோம். वचन को कितने रीति से पढ़ते हैं। ஹalleluya. हालेलुया। இந்த வசனத்தினால உலக ஆசீர்வாதங்களுக்காக इस வாசிக்கிறோம். वचन को हम दुनिया के आशीष के लिए पढ़ते हैं, அதன்படி கேட்கிறோம். हम उसके अनुसार मांगते हैं, அதையும் ஆண்டவர் கொடுக்கிறார். उसे भी परमेश्वर देते இல்லை हैं, என்று சொல்லவில்லை. नहीं कर नहीं कहते। ஹalleluya. हालेलुया। உங்களுடைய சுகத்திற்காக आप வாசிக்கிறீர்கள். अपने चंगाई के लिए पढ़ते हो, கர்த்தர் சுகத்தை கொடுக்கிறார். परमेश्वर चंगाई को देता है। விடுதலைக்காக आप வாசிக்கிறீர்கள். छुटकारे के लिए पढ़ते हो, விடுதலை கொடுக்கிறார். छुटकारे को पाते हो। தீர்க்கதரிசனத்துக்காக एक வாசிக்கிறீர்கள். भविष्यवाणी के रूप में पढ़ते हो, தீர்க்கதரிசனம் கிடைக்கிறது. भविष्यवाणी मिलती है। வாக்குத்தத்தங்களுக்காக आप வாசிக்கிறோம். प्रतिज्ञा के रूप में पढ़ते हो, வாக்குத்தத்தம் கிடைக்கிறது. प्रतिज्ञा मिलती है। ஆனால் लेकिन இந்த வசனத்தை इस वचन को பரலோகத்திற்காக யார் வாசிக்கிறார்? स्वर्ग के लिए कौन पढ़ते हैं? ஹalleluya. हालेलुया। என்னை பரலோகத்திற்குரியவனாய் உரியவனாய் மாற்ற வேண்டும். मुझे स्वर्ग के निवासी बनाने लायक इसे பரலோக ஆசீர்வாதங்கள் எனக்கு வேண்டும். मैं स्वर्गीय आशीष को मुझे पाना है। பரலோகத்தில் நான் வாழ்வதற்கு தகுதியுள்ளவனாய் மாற வேண்டும். स्वर्ग में मैं जीने के लिए, मुझे काबिल बनाने के लिए मैं पढ़ूं। அந்த நினைவோடு, उस सोच विचार के அந்த ஒரு साथ, ஆசையோடு उस इच्छा के साथ எத்தனை பேர் இந்த வசனத்தை நாம் வாசிக்கிறோம்? कितने लोग हम इस वचन को पढ़ते हैं। இந்த வசனமே ராஜ்யம், பரலோக ராஜ்யத்துக்குரிய வசனம். ये वचन ही स्वर्ग राज्य का वचन है। ஹalleluya. हालेलुया। அந்த வசனத்தை நம்ம சரியானபடி வாசிக்கணும். इस वचन को हम सही रीति से அப்படி पढ़ना है। உணராது இருக்கும் பொழுது, ऐसा बिना स्मरण के அந்த रहते வசனம் समय, சொல்லுகிற அவன் உணராது இருக்கும் பொழுது वो वचन कहती हो जब बिना स्मरण का रहता பொல்லாங்கன் है, வந்து उसमें दुष्ट आकर இருதயத்தில் விதைக்கப்பட்டவர்களை பறித்துக் கொள்கிறார். हृदय में बोए गए हुए को वो छीन निकाल लेता है। ஹalleluya. हालेलुया। இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்கிறார். हृदय में बोए हुए को वो छीन निकाल लेता है। வசனத்தை கேட்டாவது வாசித்தாவது ஏன் உணர்வடைய வேண்டும் वचन என்றால், को सुनकर या पढ़कर हमें क्यों स्मरण पाना चाहिए? அதற்கான முதல் ரீசன், முதல் காரணம் என்ன उसका தெரியுமா? पहला कारण क्या है? இந்த வசனம் ये वचन பறிக்கப்படத்தக்கதா இருக்கிறது. ये छीन लिए जाने लायक है। ஹalleluya. हालेलुया। இந்த போர்ஷனை நம்ம நிறைய நாள் வாசித்திருப்போம், நிறைய பிரசங்கத்தை इस கேட்டிருப்போம். भाग को हम कई बार पढ़े हैं, इसके द्वारा कई सारे संदेश को हम सुने हैं। ஆனால் இன்றைக்கு ஆவியார் நம்மோட விசேஷமா இப்ப लेकिन வித்தியாசமா आज பேச पवित्र आत्मा हमसे भिन्न रीति से बातें करना चाहती है। ஹalleluya. हालेलुया। இந்த வசனம் எப்படிப்பட்ட வசனம் ये என்றால், वचन कैसा वचन है? பொல்லாங்கன் என்னும் சாத்தானால் दुष्ट कहने लायक शैतान நம்முடைய இருதயத்திலிருந்து हमारे हृदय से, பறித்துக் கொள்ளப்படத்தக்க வசனமாய் இருக்கிறது. उसमें से निकाल लेने लायक ये वचन है, அப்படி என்றால் அவன் பிடுங்கிக் கொள்ளத்தக்கதாய் यानी वो இருக்கிறது. उसे छीन लेने लायक है। அதனாலதான் இசிலியே அவன் பறித்துக் கொள்ளாதபடிக்கு, वो न छीनने लायक, நம்முடைய இருதயத்தில் அவன் எடுத்துக் கொள்ளாதபடிக்கு हमारे हृदय से वो न निकालने लायक। இந்த வசனத்தை इस वचन को வாசிப்பது கேட்பது மாத்திரமல்ல, केवल पढ़ना ही सुनना नहीं, இந்த வசனத்தினால் நாம் உணர்வடைய इस வேண்டும். वचन के द्वारा हमें स्मरण पाना அப்படி जरूरी है। உணர்வடைய வேண்டும் என்றால் यदि अगर हम स्मरण नहीं पाए तो போடப்பட்ட வசனத்தை அவன் எடுத்துக்கொண்டு डाला போய்விட்டான். गया उस वचन को निकाल कर ले உங்களை ஒண்ணும் பண்ண மாட்டான். आपको कुछ नहीं करेगा। ஹalleluya. हालेलुया। நம்ம ஒண்ணும் பண்ண மாட்டான். हमें कुछ नहीं அவனுடைய करेगा। ஒரே ஒரு நோக்கம் என்ன தெரியுமா? उसका एक ही मकसद क्या இந்த है? வசனம் உள்ளே இருந்தால் ये वचन यदि अंदर रहे तो இவன் உணர்வடைந்து ये விடுவான். समझ पा लेगा। ஹalleluya. हालेलुया। இவன் உணர்வடைந்து விடுவான். इसे समझ आ जाएगी। அதனால அவன் உணராமல் இருக்கும் பொழுது इसलिए वो न समझ के साथ இந்த रहने के लिए வசனத்தை நான் எடுத்துறணும். मैं इस वचन को निकाल देना है। ஹalleluya. हालेलुया। இந்த வசனம் மனதில் இருந்தால் ये वचन यदि मन में रहे நீங்க तो ஒண்ணுக்கு இல்ல आप आज नहीं 10 வருஷம் கழிச்சாவது 10 साल होने के बाद இந்த भी வசனம் உங்களை புது மனுஷனா மாற்றும். ये वचन आपको नया मनुष्य बनाएगी। விசுவாசிக்கிறீங்களா? आप विश्वास करते हो? ஹalleluya. हालेलुया। எத்தனை பேருக்கு कितने लोगों को இந்த வசனத்தை நம்ம சொல்றோம், इस वचन को हम कहते हैं, அன்னைக்கு அவங்க ஏத்துக்கிட மாட்டாங்க, उस दिन वो नहीं स्वीकारेंगे, அவங்க ஏத்துக்கிட மாட்டாங்க. नहीं स्वीकारेंगे, ஆனா அந்த வசனம் உள்ள இருந்துகிட்டே இருக்கும். लेकिन वो वचन अंदर ही रहेगी। ஒரு 5 வருடம் கழித்து, एक 5 साल ஒரு के बाद 10 வருடம் या கழித்து, एक 10 साल ஒரு के बाद 20 வருடம் एक கழித்து, 20 साल के बाद அன்னைக்கு அவங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரும்போது उसके बाद उनके जीवन में एक बदलाव அவங்க आता है। யோசிச்சு பார்க்கறாங்க. वो सोच कर देखते हैं। அன்னைக்கு அந்த அக்கா வந்து இந்த வசனத்தை சொன்னாங்களே, उस दिन उस बहन ने आकर इस वचन को कहा அன்னைக்கு था இந்த ना, அண்ணா வந்து இந்த வசனத்தை उस சொன்னாங்களே, दिन वो भाई ने आकर ये वचन को कहे அப்ப थे இந்த ना, வசனம் உள்ளே இருந்தால் तो ये वचन जब अंदर रहेगी என்றைக்குனாலும் அவர்களை உணர வைக்கும். वो कभी ना कभी उन्हें स्मरण दिलाए, என்னைக்குனாலும் மனம் திரும்ப வச்சிரும். कभी ना कभी मन बदलने लगाएंगे। அதனால சாத்தான் என்ன பண்றான் தெரியுமா? इसलिए वो शैतान क्या करता है, இந்த வசனத்தை इस वचन को உணர்வதற்கு முன்பாகவே वो समझ पाने से पहले ही அங்க இருந்து ரிமூவ் பண்ணிடுறான். वहां से वो निकाल देता है। ஹalleluya. हालेलुया। அங்க இருந்து அவன் எடுத்துட்டு போயிடுறான். वहां से वो निकाल कर ले எடுத்துட்டு जाता போன உடனே है। ले जाने के बाद நமக்குள்ளாக हमारे अंदर உணர்வே வராது.
कोई समझ नहीं आती எத்தனை பிரசங்கம் கேட்டாலும், कितनी भी संदेश हम सुने எத்தனை हैं, முறை வேதத்தை படித்தாலும், कितनी बार हम शास्त्रों को पढ़े, எந்த ஒரு சேஞ்சஸ் நம்ம வாழ்க்கையில வராது. हमारे जीवन में कोई भी बदलावट नहीं காரணம் என்ன आई। தெரியுமா? कारण क्या है जानते हो? வசனம் இருக்கு, वचन है அந்த வசனம் உணர்வடையத்தக்கதா இல்லை. लेकिन वो वचन समझ पाने लायक नहीं है। ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। எத்தனை பேருக்கு கடலை புடுங்கின அனுபவம் இருக்கு? कितने लोगों को கடலை, चना ஹalleluya. शेंग खाने का அத अनुभव? பார்த்து நான் செடியை புடுங்கின உடனே आप उसे पेड़ को जब उखाड़ते हैं கொத்தா இருக்கும், उसमें एक गुच्छा भरकर எல்லாமே शेंग அப்படி रहती है, நல்ல பருத்து போய் கடலை மாதிரி தான் உள்ள இருக்கிற மாதிரி अच्छा இருக்கும். सब पके हुए पूरे के समान शेंग जैसा दिखती है, ஆனா அதை பறிச்சு உடைக்கும் பொழுதுதான் தெரியும் लेकिन उसे तोड़कर जब हम तोड़कर अंदर से देखते உள்ள हैं நிறைய பொக்கு இருக்கும். अंदर जो एक खालीपन रहती है। ஹalleluya. हालेलुया। சரியா வளர்ச்சி அடையாமல், सही तरह से बड़े बिना, சாப்பிடுவதற்கு அது ஏதுவாயிராமல், खाने के लायक नहीं रहने से आएगा। வெளிப்புறத்துல பார்த்தா बाहरी रूप से அது देखो நல்ல கடலை மாதிரி தான் वो இருக்கும், अच्छी शेंगदाना के समान ஆனா रहेगी, உள்ள लेकिन अंदर அதுல வளர்ச்சி இல்ல. उसके अंदर एक बढ़ोतरी नहीं है। ஹalleluya. हालेलुया। உள்ள அதற்கான பலன் கொடுக்கிற தகுதி இல்ல அது. उसके अंदर फल देने लायक एक बल नहीं है। இன்னைக்கு அநேக கிறிஸ்துவோடைய வாழ்க்கை இதுதான். आज कई सारे मसीह लोगों का जीवन ऐसा ही है। ஹalleluya. हालेलुया। வெளிப்புறத்துல நல்ல கிறிஸ்தவர்கள், बाहरी रूप से अच्छा एक मसीह जीवन, வெளிப்புறத்துல நல்ல ஆராதனைக்கு போகிறவர்கள், बाहरी रूप से अच्छा एक आराधना में जाते हैं, வெளிப்புறத்துல எல்லா பிரசங்கத்தையும் நாங்க கேட்போம். बाहरी रूप में सब संदेश को हम सुनते हैं। ஹalleluya. हालेलुया। எத்தனையோ பிரசங்கம் கேட்கிறோம். कितने सौ कितने संदेश सुनते हैं भाई, எத்தனையோ பிரசங்கத்தை கேட்கிறோம். हम कितने सारे संदेश को सुनते हैं அதே भाई, நேரத்துல लेकिन कई सारे बातों में நம்ம வாழ்க்கையில हमारे जीवन அந்த में வசனத்தின் நிமித்தமாக उस वचन के द्वारा நாம் உணர்வடைந்திருக்கிறோம். हम स्मरण पाए हैं क्या? ஹalleluya. हालेलुया। உணர்வடைந்திருக்கிறோமா? हम स्मरण पाए हैं क्या? லூக்கா 8ஆம் அதிகாரத்தின் 12ஆம் வசனம். लूका 8वां अध्याय के 12 वचन, வழியருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள், அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானவன் வந்து அவ்வசனத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறான். ஹalleluya. வழியருகே விதைக்கப்பட்டவர்கள் रास्ते के मार्ग में बोए गए, வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். वचन को सुनने वाले हैं நம்மள மாதிரி हमारे समान। வசனத்தை கேட்கிறீங்களா? இப்போ आप वचन को सुनते हैं क्या? ஹalleluya. हालेलुया। வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். वचन को सुनने वाले हैं, ஹalleluya. நல்லா கேட்பாங்க, अच्छे से सुनेंगे, ஆனா அதே நேரத்துல लेकिन उसी समय में அவர்கள் விசுவாசித்து वो विश्वास करके ரட்சிக்கப்படாதபடிக்கு उद्धार न होने वाला பிசாசானவன் வந்து शैतान आकर அந்த வசனத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து எடுத்து उस போடுகிறான். वचन के उनके हृदय से निकाल देता है। ஹalleluya. हालेलुया। வசனத்தை கேட்கிறோம், आप वचन को सुनते நம்ம हैं, உணர்வடையாத நேரத்துல हम जब स्मरण नहीं पाते हैं, பிசாசு நம்ம பக்கத்துல நின்னுட்டு இருக்கிறான். शैतान उसके बाजू में खड़ा है, இந்த வசனம் இவனுக்கு பலன் தருதா? ये वचन इसको फल देती இந்த है क्या? வசனம் கிரியை செய்தா? ये वचन क्रिया करती இந்த है क्या? வசனத்தை உணர்றாங்களா? ये वचन को स्मरण पाता है? உணராத பட்சத்துல जब ये नहीं स्मरण கொஞ்சம் पाता time है, கிடைக்கும். थोड़ा समय मिलती அதை है, புரிந்து கொள்ளுங்க. थोड़ा अच्छे से समझ எந்த लीजिए। ஒரு வசனத்திற்கும் ஆண்டவர் ஒரு டைம் கொடுத்திருக்கிறார். कोई भी वचन को परमेश्वर ने एक समय को ஒரு दिया है, காலம் இருக்கும். उसके लिए काल அந்த होती है, காலத்துக்குள் நாம் உணர்வடைந்து விட उस வேண்டும். समय के अंदर उसे स्मरण पाना जरूरी है। ஹalleluya. हालेलुया। கேட்ட உடனே வசனம் மறக்காது. हम सुनते ही वचन नहीं भूलेंगे, அது இருக்கதான் செய்யும் वो உள்ள. अंदर ही रहेगी, ஆனால் உணர்வதற்காக சில நேரங்களை ஆண்டவர் கொடுப்பார். लेकिन स्मरण पाने के लिए परमेश्वर कुछ இப்ப समय அந்த देगा। நேரத்திற்குள் நாம் உணரவில்லை अब என்றால் उस समय के अंदर हम स्मरण नहीं என்ன पाएंगे பண்ணுவான்? तो பிசாசு வந்து பாப்பான். क्या करेगा? शैतान आकर வசனத்தை देखेगा, நல்லா தான் கேட்டாங்க, वचन को तो अच्छी तरह सुने हैं, ஆனா வசனத்தை விசுவாசிக்கலையே. लेकिन वचन पर विश्वास नहीं வசனத்தை किया, நல்லா தான் கேட்டாங்க, वचन को अच्छी तरह से सुने हैं, சத்தியத்தை அறியலையே. सत्य को ही नहीं जान पाए, வசனத்தை நல்லா தான் கேட்டாங்க, वचन को अच्छी तरह से सुने இங்க हैं, ரட்சிக்கப்படலையே. लेकिन उद्धार नहीं पाए हैं। ஹalleluya. ஹalleluya. இந்த மூன்றும் நடக்கவில்லை என்றால் अगर ये तीनों बात नहीं होती है तो விசுவாசிக்க வேண்டும், विश्वास करना அந்த है, வசனத்தில் இருக்கிற உபதேசத்தை சத்தியத்தை அறிந்து கொள்ள उस வேண்டும், वचन के अंदर के उपदेश सत्य को जानना அது है, நிமித்தம் ரட்சிக்கப்பட வேண்டும். उसके द्वारा उद्धार पाना இந்த है। மூன்றும் ஒரு வசனம் செய்கிறது. ये तीनों बात एक वचन करती ஒரு है। வசனம் ஒரு மனிதனுக்கு விசுவாசத்தை கொடுக்கிறது. एक वचन एक मनुष्य को एक विश्वास को दिलाती ஒரு है, வசனம் ஒரு மனிதனுக்கு சத்தியத்தை கற்றுக் एक கொடுக்கிறது. वचन एक मनुष्य को सत्य को सिखाती है, ஒரு வசனம் ஒரு மனிதனுக்கு ரட்சிப்பை கொடுக்கிறது. एक वचन एक मनुष्य को उद्धार की ओर ले जाती இந்த है। மூன்றையும் உணர்வதற்கு ஒரு காலம் ये கொடுக்கப்படுகிறது. तीनों को समझने के लिए एक समय दिया जाता இதை है। நாம் அறியாத பட்சத்துல जब इसे हम नहीं जाने रहते சாத்தான் என்ன हैं, பண்ணுவான் தெரியுமா? शैतान क्या करेगा? சரியாக அந்த வசனத்தை தூக்கிட்டு போயிடுவான். ठीक तरीके से उस वचन को उठा ले அப்படி जाएगा। வசனத்தை தூக்கிட்டு போனதுக்கு அப்புறம் ऐसे वचन को उठाने ले जाने के நமக்கு बाद விசுவாசம் வராது, हमें विश्वास नहीं आएगा, ரட்சிப்பு வராது, उद्धार नहीं आएगी, சத்தியம் என்னன்னே தெரியாம இருக்கும். सत्य क्या है कर जानना எல்லாரும் चाहिए। பண்ற பிரசங்கம் சத்தியமே நினைச்சிரும். நம்ம सब लोग करने वाले संदेश हम सत्य समझ கேட்கிற बैठेंगे। பிரசங்கம்லாம் சத்தியம் நினைப்போம். सुनने वाले सारे संदेश सत्य समझेंगे, அது அல்ல. वैसा नहीं है। ஹalleluya. हालेलुया। சரியான சத்தியத்தை அறியுங்கள். ठीक सत्य को जानिए। 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 2 தீமோத்தேயு 3:7 சொல்லுகிறது. दूसरा तीमोथी 3:7 कहती है। 2 தீமோத்தேயு chapter 3 verse 7ல பாருங்க. दूसरा तीमोथी 3:7 में देखिए, எப்போதும் கற்றாலும் कभी भी सीखने पर ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாய் இருக்கிறார்கள். कभी भी
सत्य को जानकर उसे स्मरण पाए बिना रहने वाले அல்லேலூயா हालेलुया எப்போது கற்றுக்கொண்டு இருக்கிறாங்க हमेशा कब का सीख चुके हैं எப்போ பார்த்தாலும் யூடியூப்ல பிரசங்கம் கேட்டுட்டே இருப்பாங்க जब देखो यूट्यूब में संदेश सुनते रहते हैं அல்லேலூயா हालेलुया கேட்டுட்டே இருப்பாங்க सुनते ही रहते ஆனா हैं அதே நேரத்துல लेकिन उसी समय में சத்தியத்தை அறிந்து உணர மாட்டார்கள் सत्य को जानकर स्मरण नहीं करेंगे அல்லேலூயா हालेलुया எது சரியான சத்தியம் कौन सा सच्चा सही सत्य है அல்லேலூயா हालेलुया இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் हम इसे जानना जरूरी है அதுதான் உணர்வு வேணும் इसके लिए हमें समझ चाहिए அல்லேலூயா हालेलुया அதே போல 1 தீமோத்தேயு 2:4 பார்க்கும் பொழுது वैसे पहला तीमोथी 2:4 में हम देखते हैं எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் सारे मनुष्य उद्धार पाने சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் सत्य को जानने वाले एक पहचान को पाने के लिए वो चाहत के साथ है। எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும் सारे मनुष्य उद्धार पाना சத்தியத்தை है அறிகிற அறிவை அடைய வேண்டும் सत्य को जानने वाले भली बात இதற்கு தான் வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது வசனம் போதிக்கப்படுகிறது इसी के लिए वचन दी गई है उसका प्रचार भी की जाती है அல்லேலூயா हालेलुया அப்ப இந்த வசனத்தை கேட்டும் கூட इस वचन को सुनकर भी இந்த வசனத்தை வாசித்து கூட यह वचन को पढ़कर भी நாம் உணர்வடையாத பட்சத்துல आप बिना समझ के रहने அவர்களுக்குள்ளாக उनके अंदर விசுவாசம் இருக்காது विश्वास नहीं होगी அவர்களுக்குள்ளாக சத்தியம் இருக்காது उनके अंदर सत्य नहीं होगी அவர்களுக்குள்ளாக ரட்சிப்பு இருக்காது उनके अंदर उद्धार नहीं होगी வெளி வேஷம் மட்டும் தான் இருக்கும் केवल बाहरी रूप से दिखावट அல்லேலூயா हालेलुया வெளி வேஷம் மட்டும் தான் இருக்கும் बाहरी रूप से दिखावा நான் ஆவிக்குரியவன் मैं भी आत्मिक हूं நான் ஆவிக்குரிய சர்ச்சுக்கு போறேன் मैं भी आत्मिक कलीसिया में இந்த जाता हूं சர்ச்சில சத்தியத்தை அப்படி போதிப்பாங்க हमारे कलीसिया में सत्य को ऐसा प्रचार करते हैं அல்லேலூயா हालेलुया நீங்க சத்தியத்தை போதிச்சு என்ன பிரயோஜனம் सत्य को प्रचार करके क्या நீங்க फायदा நான் உணர்வடையலை आप तो स्मरण नहीं पाते हो அல்லேலூயா हालेलुया அப்ப உணர்வடையாத பட்சத்துல आप स्मरण नहीं पाने के कारण சரியான சத்தியம் போதிக்கப்பட்டாலும் கூட सही सत्य प्रचार करिए जाने पर भी கிரியை செய்யாது वो क्रिया नहीं करेगी அல்லேலூயா हालेलुया கிரியை செய்யாது वो क्रिया नहीं करेगी அப்படி சத்தியத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் आज हम सत्य को पा लेना है விசுவாசத்துல வளர வேண்டும் என்றால் विश्वास में बढ़ना है ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தில் எப்போதும் நிலைத்திருக்க வேண்டும் उद्धार என்றால் पाए हुए अनुभव में हमेशा बने रहने के लिए சாத்தான் வந்து வசனத்தை எடுக்கிறதுக்கு முன்பாக நாம உணர்வடைய வேண்டும் शैतान आकर वचन को निकालने से पहले हमें स्मरण पाना चाहिए அல்லேலூயா हालेलुया யோவான் 8ஆம் அதிகாரத்தில் யோவான் 8वां अध्याय 31 32ஆம் வசனத்தின்படி 31 और 32 இயேசு वचन में கிறிஸ்து யூதர்களை பார்த்து இப்படியாய் यीशु சொல்கிறார் मसीह यहूदियों को देखकर ऐसा कहते நீங்கள் हैं என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் என் சீஷராயிருப்பீர்கள் तुम मेरे सत्य में अगर बने रहेंगे तो तुम मेरे चेले बने रहोगे சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் सत्य को भी जानोगे और सत्य तुम्हें छुड़ाएगी அல்லேலூயா हालेलुया அப்ப சத்தியத்தை அறிஞ்சாதான் सत्य को हम जानने पर அந்த ही சத்தியம் விடுதலையாக்கும் सत्य तुम्हें स्वतंत्र करेगी அல்லேலூயா हालेलुया சத்தியத்தையே நம்ம அறியல அப்படினா हम सत्य को ही नहीं जानेंगे நமக்கு तो எப்படி விடுதலை வரும் हमें कैसे स्वतंत्र मिलेगा எந்த விடுதலை சொல்கிறது भाई किस तरह की छुटकारा की நேத்து बताती? எனக்கு காய்ச்சல் இருந்துச்சு நீ காய்ச்சல் இல்ல कल बीमार था मैं आज बीमार नहीं எனக்கு हूं காலையில தலைவலி இருந்துச்சு இப்ப தலைவலி இல்ல सुबह मुझे सर दर्द था अभी सर दर्द नहीं है எனக்கு கால்வலி இருந்தது இப்ப ஆண்டு சுகம் கொடுத்துட்டாரு मुझे पैर दर्द था लेकिन परमेश्वर अब चंगा दे दिया இந்த விடுதலையே சத்தியம் கொடுக்கணும் அவசியம் இல்ல है इस चंगाई को सत्य देने की जरूरत नहीं है இந்த விடுதலையை விசுவாசம் கொடுத்துரும் ये इस चंगाई को विश्वास दे देगी அல்லேலூயா हालेलुया இந்த விடுதலையை इस छुटकारे को விசுவாசம் கொடுத்துருங்க विश्वास दे देगी ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட வந்து प्रभु यीशु मसीह आकर விடுதலை பெற்றுக்கொண்ட छुटकारा पाए हुए எத்தனை பேர் कितने लोग சத்தியத்தை அறிந்திருந்தார் सत्य को जाने थे கேட்டா அப்படி இல்ல ऐसा कहे तो நேரவே அப்பதான் இயேசு முதமறையே பார்க்கறாங்க तब पहली बार यीशु मसीह को पहली बार देखते हैं வழியில இருக்கிற ரெண்டு குருடா இருந்தாங்க रास्ते में 2 अंधे थे இயேசு வருகிறாருன்னு கேள்விப்பட்டாங்க यीशु आ रहे करके सुने थे அவங்களுக்கு அப்பதான் இயேசுவை தெரியும் वो तभी यीशु को जानते थे அல்லேலூயா हालेलुया அவங்களுக்கு சத்தியம் போதிக்கப்படல उनको सत्य सब नहीं बताया गया ஆனாலும் கர்த்தர் அவங்களுக்கு விடுதலை கொடுத்தார் लेकिन फिर भी परमेश्वर ने छुटकारा ஏன் அவங்க விசுவாசம் क्योंकि उनका विश्वास था। அல்லேலூயா हालेलुया அப்போ இந்த சாதாரண உலக பிரகாரமான சரீர பிரகாரமான விடுதலையை பெறுவதற்கு விசுவாசம் போதுமானது ये साधारण रूप से दुनिया की रीति से और शारीरिक रीति से पाने के लिए चंगाई पाने के लिए विश्वास काफी அதே நேரத்துல लेकिन उसी समय ஒரு में மனுஷன் பாவத்திலிருந்து விடுதலை அடைய एक வேண்டும் मनुष्य पाप से अगर छुटकारा पाना है, பாவத்திலிருந்து விடுதலை அடைய या வேண்டும் शाप से छुटकारा पाना है, ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கிற அந்தகாராவின் கட்டிலிருந்து விடுதலை அடைய आत्मिक வேண்டும் जीवन में रहने वाले अंधकार की बंधन से अगर छुटकारा पाना அந்த है மனிதனுக்கு சத்தியம் நிச்சயம் தேவை उस मनुष्य के लिए सत्य निश्चय जरूरी है அல்லேலூயா हालेलुया அவன் சத்தியத்தை அறியாத பட்சத்துல वो सत्य को न जानने वाले பாவத்திலிருந்து எந்த ஒரு மனிதனும் விடுதலை அடைய पाप में से कोई भी मनुष्य से नहीं छुड़ा सकता है அல்லேலூயா हालेलुया விசுவாசியா இருக்கலாம் वो विश्वासी हो सकता है சத்தியத்தை அறிஞ்சாதான் பாவத்தை விடுவீங்க लेकिन सत्य को जानने पर ही पाप को छोड़ेंगे சத்தியத்தை அறிஞ்சாதான் சாபம் வெளியே போகும் सत्य को जानने पर शाप दूर भाग जाएगी சத்தியத்தை அறிஞ்சாதான் அந்தகார கிரியைகள் வெளியே போகும் सत्य को जानने पर के अंधकार की क्रिया दूर जाएगी அல்லேலூயா हालेलुया சத்தியத்தை அறியல அப்படினா सत्य को नहीं जानने पर நான் மறுபடியும் சொல்றேன் வேஷம் மட்டும் தான் இருக்கும் मैं फिर से कहता हूं कि बाहरी दिखावट உள்ள பாவம் இருந்துகிட்டே रहेगी இருக்கும். अंदर लेकिन पाप रहेगी உள்ள சாபம் வேலை செஞ்சுக்கிட்டே अंदर இருக்கும் शाप क्रिया करती உள்ள रहेगी அந்தகார ஆவிகள் பொல்லாத ஆவிகள் கிரியை செஞ்சுக்கிட்டே இருக்கும் अंदर दुष्ट क्रियाएं अंधकार की आत्माएं क्रिया करती रहेगी அதான் இயேசு கிறிஸ்து சொன்னார் इसलिए यीशु मसीह
ने நீங்க कहा சத்தியத்தையும் அறிவீர்கள், आप सत्य को भी जानोगे, சத்தியம் உங்களை விடுதலை. सत्य तुम्हें स्वतंत्र करेगी। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। ஏன்னா அந்த யூதர்கள்லாம் क्योंकि वो यहूदी सब அதுவரைக்கும் நியாயப்பிரமாணத்தை அறிஞ்சிருந்தாங்க. तब तक वो व्यवस्था को जाने थे, ஹல்லேலூயா, हालेलुया। நியாயப்பிரமாணத்தை वो அறிஞ்சிருந்தாங்க, व्यवस्था को जानते थे, உண்மையான சத்தியத்தை அறியல. लेकिन सच्चे सत्य को नहीं जानते। அதனால தான் ஆண்டவர் அவங்ககிட்ட சொன்னார், इसलिए परमेश्वर ने उससे ஹல்லேலூயா, कहा, हालेलुया, நீங்க சத்தியத்தை அறியுங்க. आज आप सत्य को जानो, அந்த சத்தியம் தான் விடுதலை கொடுக்கும். सत्य ही स्वतंत्रता को देगा। உபாகமம் 27 அதிகாரத்தின் 26 வசனத்தின்படி व्यवस्था के 27 अध्याय 26वां वचन के अनुसार, 27:26 பாருங்க, व्यवस्था 27:26 के இந்த अनुसार, நியாயப்பிரமாண வார்த்தையெல்லாம் கைக்கொண்டு நடவாதவன் ये सब व्यवस्था के वचन को जो भी अपनाकर नहीं चलता है, சபிக்கப்பட்டவன் என்று என்பார்களாக. शापित पाया हुआ कर कर माना जाएगा। ஜனங்கள் எல்லாரும் ஆமென் என்று சொல்லணுமா? लोग सब आमेन कर कर कहना है। ஹல்லேலூயா, हालेलुया। அந்த உபாகமம் 28 வசனத்துல, वो 28 அதிகாரத்துல व्यवस्था 28वां अध्याय நீங்க में பார்க்கும் பொழுது आप जब देखते हैं, अनेक சாபங்களை ஆண்டவர் சொல்லுகிறார். कई सारे शाप को परमेश्वर कहते हैं। ஹல்லேலூயா, हालेलुया। 27 அதிகாரம், माफी चाहते 27वां अध्याय, 27ல 27वां अध्याय में நீங்க பார்க்கும் பொழுது यहाँ पे हम देखते हैं, சாபம் 13 வசனத்துல இருந்து பாருங்க, 13 वचन से आप देखिए, சாபம் கூறும் பொருட்டு ஏபால் மலையில ஏறுறாங்க. शाप देने लायक वो उस पर्वत पर चढ़ते हैं, அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காரியத்துக்காக சாபம் விடுறாங்க. उस सब का हर एक बातों के लिए शाप देते हैं। அருவருப்பான காரியத்தை செய்கிற சபிக்கப்பட்டவன், जो घिनौनी हरकत करता है वो शापित है, தன் தாய் தகப்பனை மதியாதவன் जो சபிக்கப்பட்டவன், अपने माता पिता का आज्ञा नहीं मानता वो शापित है, பிறனுடைய எல்லைக்குரிய மாற்றுகிறவன் சபிக்கப்பட்டவன், दूसरों की सीमा के अंदर जो जाता है उसे शापित किया गया है, குருடனை வழி தப்ப செய்கிறவன் சபிக்கப்பட்டவன், अंधे को मार्ग भटकने को लगाने वाला शापित है करके, பரதேசி திக்கற்றவன் விதையை இவனுடைய நியாயத்தை சரியா விசாரிக்கலன்னு परदेशी சபிக்கப்பட்டவன், अनाथ और विधवाओं के न्याय को बिगाड़ने वाले को शापित कहा गया है। அதுக்கப்புறம் தவறான வேசித்தனம் பண்ணுகிறவர்கள் उसके சபிக்கப்பட்டவன், बाद में वेशी की कार्य करने वालों को शापित किया गया है, ஒளிப்படத்தை வச்சு பிறனை கொல்லுகிறவன் சபிக்கப்பட்டவன். वो भी बाहरी रूप से रखकर प्रकार उसे இப்படி मानने वालों को शापित சில कहा गया। தவறுகள் செய்யும் பொழுது ஆண்டவர் சொன்னார் சபிக்கப்பட்டவன் ऐसे சபிக்கப்பட்டவன். कुकर्म किए जाते समय परमेश्वर कहता है ये शापित है, சில शापित है। பாவங்கள் செய்கிறார். कुछ पाप करते हैं, இதே நேரத்துல इसी समय में அந்த அதிகாரத்தின் கடைசி வசனம் சொல்கிறது, उस अध्याय के आखिरी वचन कहती है, இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகள் எல்லாம் கை கொண்டு நடவாதவன் சபிக்கப்பட்டவன். जो कोई इस व्यवस्था के वचन को अपनाकर नहीं चलता है वो शापित है। ஹல்லேலூயா. हालेलुया। பாருங்க, अब देखते हैं, இந்த வசனத்தை கேட்டு इस वचन को இந்த सुनकर வசனத்தின்படி நடவாதது इस वचन के अनुसार नहीं ஒரு चलना கொலை செய்யற பாவத்துக்கு ஈடா இருக்கிறது, एक खून करने के एक तुलने में है, ஒரு வேசித்தனம் பண்ற பாவத்துக்கு ஈடா एक இருக்கிறது. वेश्यों के पापों के तुलने में है। அதற்கு எப்படி சாபம் வருமோ उसके लिए जैसे शाप आती है அப்படியே वैसे ही இந்த வசனத்தை கேட்டு வாசித்து கை கொள்ளாதவர்களும் इस वचन को पढ़कर सुनकर अपनाने नहीं वाले भी சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்கிறது. ये शापित है करके शास्त्र कहती है। हालेलुया। हालेलुया। அப்போ நம்ம எந்த அளவுக்கு இதுல கவனமா तो இருக்கணும், हमें कितने सावधान रहना चाहिए, எந்த அளவுக்கு எச்சரிக்கையா இருக்கணும், हम कितने एक चेतावनी के நம்ம साथ रहना எவ்வளவு है। சாதாரணமா இதெல்லாம் விட்டுட்டு போறோம் தெரியுமா? हम ऐसे सबको साधारण रूप से छोड़कर जाते வேதத்தை हैं। வாசிட்டு என்ன ஏதோ ஒன்னு வாசிச்சேன் அப்படின்னு शास्त्रों को போயிட்டு पढ़ा कुछ तो है कर ऐसे ஏதோ ஒரு जाते हैं। பிரசங்கம் பண்ணாங்க, कुछ तो एक प्रचार किए थे। ஹல்லேலூயா, हालेलुया। எவ்வளவு ஈஸியாக நம்ம அதை கடந்து போய்கிட்டு हम இருக்கிறோம். कितने आसानी से उसे पार कर कर அதை जा रहे நல்லா हैं। புரிந்து கொள்ளுங்க, लेकिन अच्छे से समझ लेना है, இந்த வேதத்தின்படி நடவாதவன் ये शास्त्र के अनुसार नहीं चलने वाले அவனுடைய வாழ்க்கையில अपने जीवन में சாபம் பின்தொடர்கிறது. शाप उनके पीछा कर दिया। ஹல்லேலூயா, हालेलुया। ஹல்லேலூயா, हालेलुया। அதனாலதான் சொல்றேன், इसलिए मैं कहता हूँ வேதத்தை கேட்பதும் வேதத்தை வாசிப்பதும் எளிது, शास्त्र को पढ़ना और सुनना आसान है, அதின்படி வாழ வேண்டும். लेकिन उसके अनुसार जीना जरूरी அவனுடைய है। வாழ்க்கையில தான் சாபம் இல்லாம ஆசீர்வாதம். केवल उसके जीवन में बिना शाप के आशीष बनी रहे। ஹல்லேலூயா, हालेलुया। இந்த வேதத்துக்கு நாம் கீழ்ப்படிவோம். हम उस वचन के लिए आज्ञा मानेंगे। ஹல்லேலூயா, हालेलुया। உபாகமம் 28:14 சொல்லுகிறது, व्यवस्था 28 उसका 14 वचन कहती है, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை आज मैं तेरे लिए जो आज्ञा देता हूँ वो तेरा प्रभु परमेश्वर கைக்கொள்ளவும் उसे अपनाने के लिए, அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் उससे अपना कर चलने और उसके लिए कान लगाकर सुनने के लिए उसके अनुसार கர்த்தர் चलकर, உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். परमेश्वर तुम्हें धूम बनाए बिना सर बनाएगा, नीचे किए बिना ऊपर। ஹல்லேலூயா. हालेलुया। கடைசி லைன் ரொம்ப நல்லா தான் இருக்கு. आखिर का जो पंक्ति है बहुत अच्छी है। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை வாளாக்காமல் தலையாக்கிடுவார். परमेश्वर मुझे धूम नहीं मेरे सर बनाएगा, என்ன கீழ வைக்க மாட்டார், மேல தான் मुझे வைப்பார். नीचे नहीं रखेगा ऊपर रखेगा। ஹல்லேலூயா. ஆனா எப்பொழுது வைப்பார்? लेकिन कब रखेगा? எப்பொழுது தலையாய் வைப்பார்? कब हमें सर बनाकर रखेगा? எப்பொழுது ஆண்டவர் உயர்ந்த இடத்துல உங்களை வைப்பார்? कब हमें परमेश्वर ऊंचे जगह पर அவர் रखेगा? கொடுத்திருக்கிற இந்த கட்டளையின்படி கை கொண்டு उसने दिया हुए इस आज्ञा को मानकर அவைகளின் நடக்கும்படி செவி கொடுக்க வேண்டும். जब उसके अनुसार सुनने के लिए हम अपने कानों को लगाएंगे। ஹல்லேலூயா. हालेलुया। வசனத்துக்கு செவி கொடுக்கும் பொழுதே, हम वचनों के लिए अपने कान जब लगाएंगे, வசனத்தை கேட்கும் பொழுதே वचन को सुनते समय எப்படி கேட்கணுமா? कैसे सुनना चाहिए? நான் இதன்படி நடக்கணும், मैं
इसके अनुसार चलना है, இதை நான் கைக்கொள்ளணும், मैं इसे अपनाना है, இது என் வாழ்க்கையில நான் வந்து செயல்படுத்தணும், इसे मैं अपने जीवन में आजमाना அந்த है, எண்ணத்தோடு தான் கேட்கவே செய்யணும். उस सोच विचार के अनुसार ही मांगना है। அப்பொழுது தான் ஆண்டவர் சொல்றார், நீ வாழாமல் தலையா. तब परमेश्वर कहता है कि तुझे धूम बनाए बिना सर बनाओ। ஹalleluya. நம்ம हालेलुया। கேட்கிற முறையிலே தப்பு இருக்கு. हम सुनने वाले रीति में गलती है। ஹalleluya. हालेलुया। நம்ம கேட்கிற முறையிலே தப்பு हम வச்சிட்டு सुनने वाले रीति में गलती रखकर ஆண்டவர் என்ன உயர்ந்த இடத்துல வைக்க மாட்டேங்கிறார். परमेश्वर मुझे ऊंची जगह में न என்னை रखता, தலையா வைக்க मुझे மாட்டேங்கிறார். सर नहीं बनाकर रखता எப்படி है। வைப்பார்? कैसे रखेगा? கேட்கிறதே தப்பா கேட்டுட்டு हम मांगते हैं वो गलत रीति से मांग रहे हैं, செய்யறதும் தப்பா தான் जो செய்யறோம். करते हैं वो भी गलत करते हैं। ஹalleluya. हालेलुया। செவி கொடுக்கும் பொழுது तो सुनते समय எப்படி செவி கொடுக்க வேண்டும்? कैसे सुनना चाहिए? இந்த வசனத்தை நான் கேட்கிறேன், इस वचन को मैं सुनता हूँ, இந்த வசனத்தின்படி நான் வாழ எனக்கு கிருபை தாங்க. इस वचन के अनुसार जीने के लिए मुझे अनुग्रह दीजिए। ஆவியானவர் எனக்கு துணை செய்யுங்க. पवित्र आत्मा मुझे मदद कीजिए। வசனத்தின்படி நான் எப்படியாவது ஒழுங்கா इस வாழ்ந்துறேன். वचन के अनुसार मैं कैसे भी सही रीति से जीना அந்த है, நினைவோடு நாம் கேட்க வேண்டும். उस सोच विचार के अनुसार मांगना है। ஹalleluya. हालेलुया। எசாயா 66:2 சொல்கிறது. एशाया 62 उसका दूसरा वचन कहती है, எசாயா 66:2 சொல்கிறது. 66 उसका दूसरा वचन कहती है, என் வசனத்துக்கு நடுங்குகிறவனை நோக்கி பார்ப்பேன். मेरे वचन के लिए कांपने वालों की ओर मैं ध्यान दूंगा। ஹalleluya. हालेलुया। வசனத்துக்கு वचन के लिए நடுங்குகிறவனை நோக்கி பார்ப்பேன். कांपने वाले की ओर मैं देखूंगा। ஹalleluya. हालेलुया। வசனம் பண்ணும்போது நான் பேசிட்டு இருக்கேன். வசனம் நடக்கும்போது பேசுவோம். हम संदेश देते समय बोलेंगे, வசனத்தை வாசிக்கும் பொழுது ஏதோ ஒரு சிந்தையில வாசிப்போம். वचन को पढ़ते समय कोई सोच के साथ पढ़ते हैं। ஆண்டவர் அவனை எப்படி பார்க்க முடியும்? परमेश्वर को वो कैसे देख सके? ஆண்டவர் சொல்லுகிறார், परमेश्वर कहता என்னுடைய है, வசனத்துக்கு நான் நடுங்குகிறவனை தான் நோக்கி பார்ப்பேன். मेरे वचन के लिए जो कांपता है मैं उसकी ओर नजर उठाकर देखता हूं। हालेलुया। हालेलुया। அப்ப இந்த காரியங்களை நம்ம செய்யல அப்படின்னா अगर इन बातों को हम नहीं करेंगे तो சாத்தான் நம்முடைய இருதயத்துல வசனத்தை தூக்கிட்டு शैतान हमारे हृदय से वचन को उठा ले जाएगा। முதலாவதாக இந்த வசனம் பறித்து கொள்ளப்படத்தக்கதா இருக்கிறது. पहला यह वचन निकाल लिए जाने लायक है, அதனால நம்ம கேர்ஃபுல்லா அதை பார்த்துக்கணும். इसे हम सावधानी के साथ उसे देख लेना। ஹalleluya. हालेलुया। கவனமாய் சாத்தான் பிடிக்கிட்டு போயிட கூடாது. शायद सावधानी से शैतान नहीं छीन कर ले जाना है। இந்த வசனத்தை இருதயத்துல வைக்கணும். उस सोच विचार के साथ वचन को मन में रखेंगे। இரண்டாவதாக दूसरा, இந்த வசனம் எப்படிப்பட்டது? ये वचन कैसा है? மத்தேயு 13ஆம் அதிகாரத்தின் 20-21 வசனம். मत्ती 13वां अध्याय के 20 और 21 वचन। Matthew 13, 20 and 21 பார்க்கும்போது मत्ती 13 उसका 20-21 में हम देखते हैं, கற்பாறையின் இடங்களில் விதைக்கப்பட்டவர் चट्टान के बीच में बोया गया, வசனத்தை கேட்டு वचन को सुनकर உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறார். तुरंत उसे खुशी के साथ स्वीकार करता है, ஆகிலும் தனக்குள்ளே வேறில்லாதவனாய் लेकिन फिर भी अपने अंदर बिना जड़ के கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். केवल थोड़े समय के लिए बने रहता है। வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பம் உண்டான உடனே वचन के कारण जो है उपद्रव होने पर இடறல் அடைவான். वो ठोकर खाएगा। ஹalleluya. हालेलुया। இரண்டாவதாக दूसरा, இந்த வசனம் எப்படிப்பட்ட தன்மையுடையது ये என்றால் वचन कैसा एक प्रभाव के இந்த साथ है? வசனத்தின் நிமித்தம் इस वचन के कारण உபத்திரவமும் துன்பமும் வரும். क्लेश और उपद्रव आएगी। ஹalleluya. हालेलुया। அதனால தான் நிறைய பேர் வசனத்தை கேட்கறதே இல்லை. इसलिए कई सारे वचन को सुनते ही नहीं है। ஹalleluya. हालेलुया। ஏன்னா நமக்கு தெரியும் क्योंकि हम जानते இந்த हैं வசனத்தின்படி நான் வாழ்ந்தேன் அப்படின்னா इस वचन के अनुसार मैं जीवित என் हूं, வாழ்க்கையில உபத்திரவம் வரும். मेरे जीवन में उपद्रव என் आएगी, வாழ்க்கையில துன்பம் வரும். मेरे जीवन में क्लेश आएगी। அதனால தான் इसीलिए வசனத்தை கேட்டு உணர்வடைய மாட்டோம். वचन को सुनकर हम स्मरण नहीं அந்த पाते, வசனத்தை நம்முடைய வாழ்க்கையில நம்ம செயலாய் கொண்டு வர மாட்டோம். उस वचन को अपने जीवन में हम कार्य में नहीं ஏன்னா लाते हैं। வசனமே சொல்லிட்டு क्योंकि वचन ही कहती இந்த है வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் வரும். इस वचन के कारण क्लेश और उपद्रव आएगी। அப்படி வரும்பொழுது ऐसे आते समय ஹalleluya हालेलुया, வசனத்தின் நிமித்தம் உபத்திரவம் துன்பம் வந்தாலும் वचन के कारण क्लेश और उपद्रव आने पर भी ரெண்டு காரியம் நடக்குங்க. दो बातें होती है। ஹalleluya. हालेलुया। ஒருவர் पहला இடர் அடைகிறான், एक ठोकर खाता है, ஒருவர் दूसरा அந்த சோதனையிலும் உறுதியாய் இருக்கிறான். उस क्लेश के बीच में, परीक्षा के बीच में भी स्थिर खड़े रहता है। ஹalleluya. हालेलुया। அப்போ லூக்கா 8:13 பாருங்க. लूका 8:13 को देखिए, கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் चट्टान के ऊपर बोए गए, கேட்கும்போது सुनते समय சந்தோஷத்துடனே வசனத்தை खुशी ஏற்றுக்கொள்கிறார்கள். के साथ वचन को स्वीकारते हैं। ஹalleluya. हालेलुया। இவங்க யாருன்னா ये कौन है? வசனத்தை கேட்கும்போது वचन को सुनते समय ரொம்ப ஹாப்பியா वचन को बहुत खुशी के साथ, எனக்கு தான்ப்பா, ये वचन मेरे लिए நீங்க ही है, பசங்க எனக்கு தான். मेरे लिए ही है वचन। வசனத்தை வாசிக்கும் பொழுது वचन को पढ़ते समय பரவாயில்லப்பா, என்ன உயர்த்த போறீங்க, ठीक है मुझे आप ऊंचा करने நீங்க वाले, மேய்ப்பரா இருக்க போறீங்க, मेरे चरवा बनने और रहने वाले நீங்க हो, ஃபுல்லா என்ன புல்லுல இடத்துல தான் आज மேய்ப்பீங்க. मुझे पूरे घास के जगह पर चराने वाले हो। ஹalleluya. हालेलुया। வசனத்தை கேட்கும் பொழுது ரிசீவ் நம்ம ஹாப்பியாவே பண்றோம். हम वचन को सुनते समय खुशी के साथ स्वीकार ரொம்ப लेते हैं, சந்தோஷமா ஏற்றுக்கொள்கிறோம். खुशी के साथ स्वीकार लेते ஆனா हैं। அதே நேரத்துல लेकिन उसी समय में ஆயினும் தங்களுக்குள் வேர் கொள்ளாதபடியினால் लेकिन फिर
फिर भी अपने अंदर जड़ पकड़े बिना கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருந்து केवल थोड़े समय के लिए बने रहेगा, அவங்க நினைச்சிருக்காங்க. वो सोचते हैं। நல்லா புரிந்து கொள்ளுங்க. अच्छे से समझ இது लीजिए, இரண்டாவது ஸ்டெப்ல உள்ள ये குரூப். दूसरे पड़ाव के लोग இந்த हैं। குரூப் எப்படின்னா ये पड़ाव के लोग कैसे हैं? வசனம் கேட்ட உடனே वचन को सुनते ही ரொம்ப சந்தோஷமா बड़े ஏற்றுக்கொள்வாங்க. खुशी के साथ स्वीकार लेंगे, கொஞ்ச காலம் நினைச்சு இருப்பாங்க. थोड़े समय उसमें बने भी ஆனா रहेंगे, நினைச்சு இருக்கும்போது लेकिन बने रहते समय உடனே சாத்தான்லாம் வர மாட்டாங்க. तुरंत शैतान नहीं आएगा। ஹalleluya. हालेलुया। உடனே எல்லாம் வர மாட்டான். तुरंत सब नहीं आएगा, அவன் வெயிட் பண்ணிட்டு இருப்பான். वो इंतजार करेगा। எப்ப நீங்க வீக் ஆவீங்கன்னு அவனுக்கு தெரியும். आप कब कमजोर होके कर वो जानता है। ஹalleluya. हालेलुया। இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்து கரைக்கு வந்தார். यीशु मसीह बपतिस्मा लेकर किनारे पे आए। யார் வந்தா? कौन आया? பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். पवित्र आत्मा अंतर आ गए। ஹalleluya. हालेलुया। இப்ப அந்த பரிசுத்த ஆவியானவர் अब वो पवित्र आत्मा உபவாசம் பண்ணும்படி வனாந்தரத்துக்கு கூட்டிட்டு கொண்டு போனார். उपवास करने के लिए उन्हें रेगिस्तान में ले இப்ப இந்த गए। உபவாசம் இருக்கிற நாட்கள்ல अब ये उपवास रहने वाले दिन அங்க में யார் வந்தா? वहां पर कौन आया? சாத்தான் வந்தான். शैतान आया। ஹalleluya. हालेलुया। பிசாசு வந்தான். शैतान आया। பிசாசு शैतान ஞானஸ்நானம் எடுத்து கரையேறும் பொழுது வரல. बपतिस्मा लेकर जब वो किनारे पे आया तब எப்ப नहीं आया। வந்தான் தெரியுமா? कब आया जानते அவனுக்கு हो? தெரியும். वो जानता 40 है நாள் இவன் பட்டினியா இருப்பார். ये 40 दिन भूखे रहेंगे। ஹalleluya. हालेलुया। இந்த 40 நாள் பட்டினியா இருக்கிறதுல கண்டிப்பா சரீரம் ये பலவீனமாயிடும். 40 जन जब भूखे रहेंगे तब शरीर कमजोर அந்த होगा। 40 நாட்கள் முடிவிலே ये 40 दिन के आखिर में பிசாசு வந்து நிற்கிறான். शैतान आकर खड़ा है। அவன் தன்னுடைய சோதனை அங்க சோதிக்க वहां पर अपने परीक्षा को डालने लगा। ஹalleluya. हालेलुया। நல்லா புரியுதா? वहां पर करने वाले வசனத்தை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு वचन को खुशी के साथ நாம் स्वीकार कर, ரட்சிப்புக்குள் வந்து हम उद्धार के अंदर आकर சத்தியத்தை கொஞ்சம் கொஞ்சமாய் கற்றுக்கொண்டு सत्य को थोड़ा थोड़ा விசுவாசத்தில் வளர்ந்து கொண்டு இருக்க நாட்கள்ல विश्वास में बढ़ने वाले दिनों में சாத்தான் கொஞ்சம் சைடுல தான் இருப்பான். शैतान साइड में खड़ा ஹalleluya. रहेगा। हालेलुया। சைடுல வெயிட் பண்ணிட்டு இருப்பான். साइड में खड़ा रहेगा, ஆனா इंतजार என்னைக்காவது ஒரு நாள் करेगा, வரும். लेकिन एक दिन आएगा விசுவாசத்துல கொஞ்சம் நீங்க டல் அடிக்கும். अब विश्वास में थोड़ा सा आप कंजार हो, கொஞ்சம் சத்தியத்தை விட்டுட்டு ஒரு 2 நாள் பைபிள் வாசிக்காம இருப்பீங்க. थोड़ा सा सत्य को छोड़कर बाइबल पढ़े बिना ஆமா, வீட்ல ஒரு சின்ன பிரச்சனை வந்த உடனே घर पे छोटा सा समस्या கோவத்துல आता है, ஆண்டவர் கூட சண்டை போட்டு தூரம் आप போயிடுது. गुस्से में परमेश्वर से झगड़ा कर दूर चले இப்ப जाओ, அவனுக்கு தெரிஞ்சிடு. अब वो जान लेगा ஓகே, ठीक है இவங்க எப்படிப்பட்டவங்க? ये कैसे लोग हैं, கொஞ்ச நாள் நிலைச்சிருந்து थोड़ी देर बने रहकर இப்போ अभी இடர்ல அடைய ஆரம்பிக்கிறாங்க. अब ये ठोकर खाने लग गए हैं। ஹalleluya. हालेलुया। இடர்ல அடைய ஆரம்பிக்கிறாங்க. अब ये ठोकर खाने लग இப்போ அவன் गए, என்ன பண்ணுவான் தெரியுமா? अब वो क्या करेगा, உபத்திரவத்தை கொண்டு வந்துருவான். उस क्लेश को ले आएगा, துன்பத்தை கொண்டு வருவான். उस उपद्रव को लाएगा। ஹalleluya. हालेलुया। நம்ம நினைப்போம், हम सोचेंगे என்னப்பா வீட்ல தான் ஒரு பெரிய பிரச்சனைனா, क्या घर पे बड़ा समस्या है, ஆபீஸ்லயும் பிரச்சனையா, ऑफिस में भी समस्या ஆபீஸ்ல है, தான் பிரச்சனைனா, ऑफिस में समस्या है, சொந்தக்கார மத்தியிலும் பிரச்சனையா, रिश्तों के बीच में भी समस्या है। ஹalleluya. हालेलुया। பாருங்க, देखिए ஒரு இடத்துல நம்ம வீக்கான உடனே एक जगह में हम कमजोर होते ही சாத்தான் டக்கு டக்குன்னு எல்லா இடத்துலயும் கை வைக்க ஆரம்பிச்சான். शैतान हर जगह पर हाथ रखना शुरू करता ஹalleluya. है। हालेलुया। நம்ம தான் யோசிப்போம், हम सोचेंगे என்னப்பா எனக்கு மட்டும் கோவ சோதனை வருது, क्या मुझे सिर्फ इतने सारे, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு உபத்திரவம் क्यों வருது, मुझे इतने उपद्रव, சுத்தி எங்க பார்த்தாலும் பிரச்சனையா தான் இருக்கு. घेर के सारे तरफ देखेंगे तो उपद्रव ही उपद्रव। ஹalleluya. हालेलुया। காரணம் என்ன? कारण क्या है, நான் हम சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்ட வசனத்துல जो खुशी के साथ स्वीकारे उस கொஞ்ச நாள் वचन में நிலைச்சிருந்தோம். थोड़े दिन बने रहे, ஆனா வேற இன்னும் உள்ள விடல. लेकिन अब तक जड़ अंदर तक नहीं गई है। हालेलुया. हालेलुया। வேற இன்னும் உள்ள போகல. जड़ अब तक अंदर नहीं गई, மரம் செடி மட்டும் வளர்ந்துகிட்டே இருக்கு. सिर्फ पेड़ बढ़ती है। ஹalleluya. हालेलुया। ஆசீர்வாதம் மட்டும் வந்துகிட்டே இருக்கு. केवल आशीष आ रही है, வேலையில உயர்வு மட்டும் வந்துகிட்டே இருக்கு. हमारे नौकरी में ऊंचाई आ रही சொல்லுங்க. है। अच्छे से समझ लीजिए, வெளிப்புற ஆசீர்வாதங்கள் வந்து கொண்டே இருக்கு. बाहरी रूप से आशीष आ रही है, ஆனா लेकिन இந்த மரம் வளர வளர ये पेड़ बढ़ते बढ़ते உள்ள வேற விடலைன்னு अंदर வச்சுக்கோங்க, अगर जड़ नहीं पकड़ेगी तो மரம் நல்லா இருந்த மாதிரி தான் இருக்கும். अच्छा पेड़ दिखने लायक ஒரு रहेगी, காற்று அடிச்சோட கீழே விழுந்து. एक हवा आते ही पेड़ नीचे गिर जाए। ஹalleluya. हालेलुया। ஏன் அப்படின்னா क्यों ऐसा कर அந்த रहे हो? ரூட் ப்ராப்பரா இல்ல, उसका जड़ सही तरह அந்த से नहीं है, வேர் வளரல. वो जड़ अब तक बड़ी नहीं है। ஹalleluya. हालेलुया। அப்ப கொஞ்ச காலத்துல अब थोड़े समय நாம் में இந்த உலக பிரகாரமாக வளர்ச்சி அடைந்து கொண்டு இருக்கிறோம். हम इस दुनिया की रीति में बढ़ोतरी पा रहे हैं। வெளிப்புறத்துல சொல்லுவாங்க, बाहरी रूप से कहेंगे சர்ச்சுக்கு போனா இவனை எவ்வளவு ये ஆசீர்வதித்தாங்க, कलीसिया में जाते परमेश्वर से कैसे சர்ச்சுக்கு आशीष, போனா ஆண்டவர் நோயை சுகப்படுத்திட்டாரு. ये कलीसिया में जाते इसके रोग को चंगा कर दिया है। ஹalleluya. ஹalleluya. சர்ச்சுக்கு வந்தா இதெல்லாம் நடக்குங்க. कलीसिया में आते ये सब होती ஆனா है, அதே நேரத்துல लेकिन उसी समय சர்ச்சில் में இன்னொரு காரியமும் நடந்துட்டு இருக்கு. कलीसिया में और एक बात भी होती है, ஆண்டவர் இந்த சத்தியத்தை சொல்லி கொடுக்கிறாரு. परमेश्वर इस सत्य को सिखाते हैं। ஹalleluya. ஹalleluya. அப்ப இந்த சத்தியத்தை நம்ம வேர் விட்டுருக்கிறோமா? हम इस सत्य में जड़ पकड़े हैं क्या? வேர் விடாத பட்சம் अगर ये जड़ नहीं पकड़ेंगे இந்த तो வசனத்தின் நிமித்தமே துன்பம் வரும். इस वचन के कारण ही हमें இந்த उपद्रव வசனத்தின் आएगी, நிமித்தமே உபத்திரவம் इस வரும். वचन के कारण ही हमें क्लेश आएगी। அப்படி வரும்போது ऐसे आते समय எத்தனை பேர் நிலைத்திருக்கிறீர்கள், कितने लोग हम स्थिर रहते हैं, எத்தனை பேர் இடர்ல அடைகிறார்கள்? कितने लोग हम ठोकर खाते हैं? அதுதான் இன்னைக்கு ஒரு கேள்வி. आज वही एक सवाल है। ஹalleluya. हालेलुया।
இந்த சத்தியத்தை நான் ஏற்றுக்கொண்டதுனால ये सत्य को मैं स्वीकारने के कारण என்ன ஒரு இழிவாய் பேசும்போது मुझे कोई अगर टट्टा उड़ाने लायक बोलते நான் समय சந்தோஷமா ஏற்றுக்கொள்வேன். मैं खुशी से स्वीकार लूंगा। நான் சர்ச்சுக்கு வர்றதுனால मैं कलीसिया में आने के என்னை कारण யாராவது அவமானப்படுத்தும் போது मुझे कोई अपमान करते நான் அதை समय சந்தோஷமா मैं ஏற்றுக்கொள்வேன். उसे खुशी से स्वीकार लूंगा। அப்படி ஏற்றுக்கொண்டால் மாத்திரம்தான் केवल ऐसे स्वीकारने पर நீங்க ही சத்தியத்துல வேர் விட்டுக்கிட்டு இருக்கீங்க. आप इस सत्य में जड़ पकड़ रहे हो कर मत। हालेलुया। हालेलुया। வேர் விடல அப்படி ऐसे जड़ नहीं पकड़ रहे हैं அவமானப்படுத்தும் போது சொல்லுவோம், तो अपमान करते समय कहेंगे என்னப்பா क्या पिता சர்ச்சுக்கு போன உடனே அவமானம் வந்துச்சு. कलीसिया में जाते एक अपमान आ गए, வேதத்தை ஒழுங்கா வாசிக்கணும் உட்கார்ந்த உடனே பிரச்சனை. शास्त्र को सही तरह से पढ़ने के लिए बैठा मैं जो एक अपमान आ गए கொஞ்சம் ஒதுக்கி வச்சிரும். थोड़ा सा दूर रख देंगे, ஹalleluya. கொஞ்சம் थोड़ा सा ஒதுக்கி வச்சிரும். थोड़ा दूर रख देंगे, ஒதுக்கி வைக்க கூடாது. ऐसे दूर नहीं रखना। ஹalleluya. हालेलुया। மத்தேயு 5:10 சொல்லுகிறது. मच्छी 5:10 कहती है Matthew 5:10 நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஹalleluya. நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள், धर्म के कारण जो क्लेश उठाते हैं। ஹalleluya. हालेलुया। அப்ப நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் தான் பாக்கியவான்கள். धर्म के द्वारा जो क्लेश उठाते हैं वो धन्य है, அவங்களுக்கு தான் பரலோக ராஜ்யம். उनके लिए ही स्वर्ग राज्य है। ஹalleluya. हालेलुया। அப்ப இந்த நீதியை வழி வாழும் பொழுது, धर्म के अनुसार जीते இந்த समय, சத்தியத்தின்படி வாழும் பொழுது ये सत्य के अनुसार जीते समय நிச்சயமாக துன்பம் வரும். निश्चय क्लेश आएगी, பாடுகள் வரத்தான் செய்யும். हमें उपद्रव ஆனா आएंगे, அதன் நடுவுல लेकिन उसके बीच में भी நம்ம துன்பப்பட்டாலும் हम क्लेश उठाने पर भी சந்தோஷமா இருக்கணும். हम खुशी के साथ ஏன்னா रहेंगे, நமக்கு ஒரு நம்பிக்கை क्योंकि இருக்கிறது. हमारे लिए एक विश्वास है। எனக்கு தெரியும், मैं जानता हूँ நான் இந்த உலகத்துல துன்பப்பட்டாலும், मैं इस संसार में अगर क्लेश उठाने இந்த पर உலகத்துல भी, நான் அவமானப்பட்டாலும், इस संसार में मैं दुख उठाने पर भी பரலோக ராஜ்யத்துல எனக்கு ஒரு பாக்கியம் இருக்கு. स्वर्ग राज्य में मेरे लिए एक भाग्य है। ஹalleluya. हालेलुया। அந்த நம்பிக்கை எத்தனை இருக்கு? उस विश्वास कितने लोगों के लिए है? ஹalleluya. हालेलुया। எனக்கு பரலோகத்துல ஒரு இடம் இருக்கு. मुझे स्वर्ग में एक जगह है, அதனால என் வாழ்க்கையில इसलिए मेरे இந்த जीवन में வசனத்துக்காக நான் துன்பப்படுறேன். मैं इस वचन के लिए उपद्रव उठाता இந்த हूँ, ஆவிக்குரிய சத்தியத்தின்படி வாழ்வதற்காக நான் इस துன்பப்படுறேன். आत्मिक सत्य के अनुसार जीने के लिए मैं क्लेश को उठाता நான் हूँ। மத்தேயு 5:11-12 मत्ती 5 उसका 11-12 में पढ़ते हैं, இயேசு கிறிஸ்து அழகாய் சொல்லிவிட்டார், यीशु मसीह अच्छी तरह से कहे हैं, என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி. मेरे कारण अगर किसी ने आपको क्लेश या उपद्रव दिए तो வேற வேற ரீசன்லாம் கிடையாது. और कोई कारण नहीं என்ன चाहिए। ரீசன் தெரியுமா? क्या कारण है? இயேசுவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் यीशु को स्वीकारने के உங்களை कारण நிந்தித்து துன்பப்படுத்துவாங்க. आपको तट्टा उड़ाकर आपको क्लेश देंगे, பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்லுவார்கள். कई सारे बुरे शब्दों को भी आपके ऊपर कहेंगे, நம்ம செய்யாத தப்பெல்லாம் நம்ம மேல போடுவாங்க. हमने जो गलती नहीं की है वो भी हमारे ऊपर डालेंगे। அப்படி செய்தா ऐसे करेंगे तो நீங்க பாக்கியவானா இருக்கீங்க. आप धन्य हो। ஹalleluya. हालेलुया। நீங்க பாக்கியவானா आप இருக்கீங்க. धन्य हो, சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். उसमें खुशी मनाकर मत ஏன்னா हो जाओ, பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியா क्योंकि இருக்கும். स्वर्ग में आपका फल बहुतायत से। ஹalleluya. हालेलुया। பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். स्वर्ग में आपका फल बहुतायत அப்போ से। இந்த நீதி நிமித்தமாக அல்லது இயேசுவின் நிமித்தமாக ये धर्म के कारण या यीशु के कारण நம்முடைய வாழ்க்கையில துன்பங்கள் வரலாம், हमारे जीवन में कई सारे क्लेश आ உபத்திரவங்கள் सकते हैं, வரலாம். उपद्रव आ ஆனா सकती அது है, நடுவுல लेकिन उसके நம்ம बीच में சந்தோஷமா हम இருக்கணும். खुशी के साथ ஏன் रहेंगे। தெரியுமா? क्यों जानते हो? பரலோகத்துல பலன் இருக்கு. स्वर्ग में हमारे लिए फल है। ஹalleluya. हालेलुया। இந்த பலன் நமக்கு வேணும். ये फल हमारे लिए இந்த चाहिए। உலகத்துல மட்டும் வேணுமா? केवल दुनिया में हमें फल चाहिए பரலோகத்துல क्या? வேணுமா? स्वर्ग में चाहिए। பரலோகத்துக்குரிய பலனை வாஞ்சிங்க. हम स्वर्गीय फल के लिए चाहते இந்த हैं, உலகத்துக்குரிய பலன் வந்துகிட்டே தான் இருக்கும். ये दुनिया का फल हमारे लिए आते அத रहेगा। ஆண்டவர் நீங்க ஸ்டாப் பண்ணவே மாட்டார். परमेश्वर उसे नहीं रोकेंगे। ஹalleluya. हालेलुया। ஆண்டவர் ரொம்ப நல்லவருங்க. परमेश्वर बहुत अच्छे हैं, அவர் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் ரெண்டு பேருக்கும் மழை கொடுப்பார். वो धर्मी अधर्मी दोनों के लिए बरसात को देंगे। ஹalleluya. हालेलुया। உங்களுக்கு உங்க வேலையில உயர்வு கொடுக்கறனா உங்க ஆண்டவர் அறியாத இன்னொருத்தனுக்கு அந்த வேலையில உயர்வு கொடுப்பார். आपके नौकरी में ऊंचाई को देता है का आपके नौकरी में और एक जो परमेश्वर को नहीं जानते உங்க उसको ஆபீஸ்ல ऊंचाई உங்களுக்கு देता है। மட்டும் ப்ரமோஷன் கொடுக்காங்களா? क्या आपके ऑफिस में आपको से प्रमोशन, உங்களுக்கு மட்டும் இன்கிரிமென்ட் வருதா? आपको केवल इंक्रीमेंट எல்லாத்துக்கும் வருங்க. सबको होती है, ஹalleluya. அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். ये सब अपने आप होती है। சில நேரத்துல ஆண்டவருடைய கிருபை அங்க இருக்கும், அவ்வளவுதான். कुछ समय परमेश्वर की अनुग्रह वहां पर होती है। ஹalleluya. हालेलुया। அது எப்ப இருக்கும்னா ये कब होती நமக்கு है? கொடுக்கவே கூடாதுன்னு ஒருத்தன் அடம்பிடிப்பான் தெரியுமா? हमें नहीं देना चाहिए कर एक அந்த இடத்துல ஆண்டவர் தலையில ஒரு கொட்டு போட்டு குடும்பார். तब परमेश्वर वहां पर कोड़े मारकर कहेगा दे कर। ஹalleluya. हालेलुया। நல்லா புரிந்து கொள்ளுங்க. अच्छे से समझ அதனால इसलिए இந்த உலகத்திற்குரிய ஆசீர்வாதம் வந்துகிட்டே தான் இருக்கும். ये संसार का आशीष आती रहेगी, ஆனா உங்களுக்கும் எனக்கு பரலோகத்துல ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. लेकिन आपको और मेरे लिए स्वर्ग में एक आशीष, பரலோகத்துல ஒரு இடம் இருக்கு. स्वर्ग में एक जगह है। அது देखो நம்ம கூட இருக்கிறவனுக்கு இருக்காது. वो हमारे साथ जो है उसको नहीं रहेगा। ஹalleluya. हालेलुया। அதுக்காக தான் उसीलिए நீதி நிமித்தம் துன்பப்பட்டாலும், हम धर्म के कारण क्लेश उठाने पर, இயேசுவின் நிமித்தம் பாடுகள் அனுபவித்தாலும், परमेश्वर यीशु मसीह के कारण நான் तकलीफ उठाने पर उड़ने मैं स्थिर रहूंगा। வெளிப்படுத்தல் 20:4 பார்க்கும் பொழுது हम प्रकाशित 20 उसका 4 में देखते हैं, குரூப் இருக்கிறது. एक मंडली है। அந்த குரூப் யாருன்னா वो मंडली कौन है? ரெவெலேஷன் 24ல பாருங்க. हम
இயேசுவோடு கூட 1000 வருடம் அரசாளுகிறவர்கள். यीशु के साथ हजारों साल जो राज करने वाले. அல்லேலூயா. हालेलुया. இயேசுவோடு கூட यीशु के साथ 1000 வருஷம் சிங்காசனத்துல உட்கார்ந்து 1000 साल सिंहासन में बैठकर இந்த உலகத்தை அரசாள போகிறவர்கள். इस संसार को जगत के ऊपर राज करने वाले. மில்லினியம் இயர் சொல்லி இருக்கிறது. वहां पे मिलेनियम करके कहा गया. அல்லேலூயா. हालेलुया. இந்த உலகத்துல इस जगत पर உபத்திரவ நாட்களுக்கு பின்பாக उपद्रव के दिन के बाद இந்த உலகத்தில் ஒரு 1000 வருட அரசாட்சி இயேசுவினால் செய்யப்பட போகிறது. इस जगत पर हजारों साल का राज्य यीशु के द्वारा किया जाने அந்த वाला है. நாட்கள்ல उन दिनों में இயேசுவோடு கூட இருந்து यीशु के साथ रहकर சில பேர் அரசாங்கத்துல இருப்பாங்க. कुछ लोग उस राजगद्दी पर रहेंगे, ஜட்ஜா இருப்பாங்க. उसमें न्यायाधीश बनकर रहेंगे, கிங்ஸ் மாதிரி ராஜாக்களா இருப்பாங்க. राजा बने रहेंगे. அல்லேலூயா. हालेलुया. அவங்க யார்? वो कौन है? எப்படிப்பட்டவங்க वो இருப்பாங்க? कैसे लोग அந்த रहेंगे? வசனம் சொல்லுகிறது. वो वचन कहती நான் है, சிங்காசனங்களை கண்டேன். मैं सिंहासनों को देखा, அந்த சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தாங்க. उन सिंहासनों पर बैठे थे, அவங்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கிற அதிகாரம் கொடுக்கப்பட்டது. उन्हें न्याय करने वाला अधिकार दिया அவர்கள் गया. யார்? वो कौन है? அவங்க யார் தெரியுமா? वो कौन है जानते हो? இயேசுவின் நிமித்தம் यीशु के कारण, இயேசுவுடைய சாட்சி நிமித்தமும் यीशु के गवाही के कारण, தேவ வசனத்தின் நிமித்தமும் परमेश्वर के वचन के कारण சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்கள். काटे गए लोग அவங்க हैं. யார் தெரியுமா? वो कौन गए जानते அந்த हो? அரசாளுகிற குரூப் वो राज करने वाले एक मंडली. இயேசு கிறிஸ்துவுடைய சாட்சி நிமித்தம். यीशु मसीह के गवाही के कारण, அதே போல इसी तरह இந்த வசனத்தின் நிமித்தம் इस वचन के कारण சிரச்சேதம் பண்ணப்பட்டவனா தலையை வெட்டப்பட்டவர்கள். काटे गए, यानी सर काटे गए लोग. அல்லேலூயா. हालेलुया. இரத்த சாட்சியாய் மரித்தவர்கள். वो शहीद के रूप में गए हुए लोग, அவர்களுக்கு தான் केवल उन्हीं के लिए ஆண்டவர் परमेश्वर இந்த உலகத்தில் 1000 வருட அரசாட்சியில் சிங்காசனத்தில் உட்கார அதிகாரத்தை கொடுக்கிறார். इस जगत में हजारों साल के राज करते समय उन्हें राजगद्दी में बिठाएगा. சாதாரண கிறிஸ்தவங்க சாதாரண ஊழியக்காரர்கள் एक साधारण विश्वास या साधारण सेवक नहीं. யாருக்கு கொடுக்கிறார்? किसको देता है? என் நிமித்தம், मेरे कारण, என்னுடைய வசனத்தின் நிமித்தம். मेरे वचन के कारण. யார் ஒருவன் இரத்த சாட்சியாய் மரித்தாரோ जो कोई शहीद के रूप में मरा है, அவன் என்னோடு கூட 1000 வருஷம் वो அரசாளுவான். मेरे साथ हजारों साल राज करेगा. அல்லேலூயா. हालेलुया. அவங்க அந்த மிருகத்தின் சொரூபத்தை வணங்க மாட்டாங்க. वो लोग वो उस जानवर के उस मूर्ति को वो அந்த மிருகத்துடைய லக்கத்தை கையிலயும் நெத்தியிலும் தரிக்க மாட்டாங்க. उस जानवर के उस निशाने को सर पर हाथ पर नहीं डालेंगे. அல்லேலூயா. हालेलुया. அப்ப யோசிச்சு பாருங்க. थोड़ा सोच कर देखिए. அந்த நாட்கள்ல उन दिनों में இவங்கள பார்த்தவங்க என்ன சொல்லிருப்பாங்க इन्हें தெரியுமா? देखने वाले क्या कहे रहेंगे? இவன மாதிரி ஒரு கேனை யாரும் இருக்க மாட்டான். इसके समान एक पागल कोई नहीं होगा. அல்லேலூயா. हालेलुया. அப்படிதான் சொல்லிருப்பாங்க. ऐसे ही कहे होंगे ना. இவ்வளவு பெரிய முட்டாளுப்பா. ये कितना बड़ा मूर्ख है. தலையை வெட்ட போறாங்க இன்னும் ஏசிஎஸ்னு சொல்லிட்டு सर काटने वाले अभी भी यीशु यीशु कहता है. தலையை வெட்ட போறாங்க இன்னும் வசனம் சொல்லிட்டு இருக்காங்க. सर काटने वाला अभी भी वचन वचन कहता ஆனா है, அவங்களுக்கு தெரியாது. लेकिन वो नहीं जानते. கொஞ்ச நாள் கழிச்சு कुछ दिन के बाद में அவர்கள் தான் ஒன்ன ஆளுகை செய்ய போறாங்க. वही लोग तुम्हें राज करने वाले हैं. அல்லேலூயா. அல்லேலூயா. அவங்க தான் 1000 வருஷம் அரசாளி. वही हजारों साल राज करने वाले हैं. இயேசுவின் நிமித்தமும் அவருடைய வசனத்தின் நிமித்தமும் यीशु के कारण और उसके वचन के कारण துன்பப்பட்டால் பாக்கியவர்களாய் இருப்பார்கள். अगर आप क्लेश उठाते हो आप धन्य हो. அல்லேலூயா. அல்லேலூயா. மத்தேயு 11:6 சொல்கிறது. मत्ती 11:6 कहती है, என்னிடத்தில் இடர் அடையாது இருக்கிறவன் பாக்கியவான். जो कोई मेरे पास ठोकर नहीं खाता है वो धन्य है. அல்லேலூயா. हालेलुया. அதனால பின்வாங்க கூடாது. इसके लिए हम पीछे नहीं हटना. பின்வாங்குற இடத்துல நீ இருதயம் பிரியமா இருக்காது என்கிறார். जो पीछे हटता है उसके पास मेरा हृदय प्रिय नहीं रहता है. அல்லேலூயா. हालेलुया. அப்ப இந்த வசனம் तब ये वचन உபத்திரவத்தையும் துன்பத்தையும் கொடுக்கத்தக்கதா இருந்தாலும் क्लेश और उपद्रव को देने लायक रहने पर भी அதுல நாம உறுதியா இருந்தோம்னா उसमें हम स्थिर रहेंगे तो பரலோகத்துல பலன் இருக்கும். हमें स्वर्ग में फल निश्चय. அல்லேலூயா. हालेलुया. மூன்றாவதா तीसरा, இந்த வசனம் எப்படிப்பட்டது? ये वचन कैसा है? மத்தேயு 13:22 मत्ती 13 उसका 22 वचन. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் वो काटेली पेड़ के बीच में बोया வசனத்தை गया. கேட்கிறவர்களாய் இருந்தும் वचन को सुनकर भी உலக கவலையும் संसार की चिंता, ஐஸ்வரியத்தின் மயக்கமும் धन का வசனத்தை धोखा, நெருக்கி போடுகிறதினால் वचन को दबाने के அவனும் कारण பலனற்று போகிறான். वो भी फल नहीं देने இதே लायक होता வசனத்தை है. லூக்கா 8:14 வசனத்தை பார்க்கும் பொழுது वही वचन को हम लूका 8 उसका 14 वचन में லூக் देखते हैं. chapter 8:14 பாருங்க. लूक 8:14 में हम पढ़ते हैं, முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் कटीली पेड़ के बीच में एक बोया गया. வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். वो वचन को सुनने लायक है. கேட்டவுடனே போய் सुनते ही वो जाकर, அல்லேலூயா. हालेलुया. இது அடுத்த குரூப். ये अगली एक मंडली. வசனத்தை நல்ல சந்தோஷமா கேட்பாங்க. वचन को अच्छे खुशी से सुनते हैं, கேட்டுட்டு நல்லா தான் போவாங்க. सुनकर अच्छे से ही जाते हैं. அல்லேலூயா. हालेलुया. மனம் திரும்பின விசுவாசியா தான் போவாங்க. मन फिरे हुए के समान ही நல்ல जाएंगे. ரட்சிக்கப்பட்டு சத்தியத்தை அறிந்த விசுவாசியா வெளியே போவாங்க. अच्छा उद्धार पाकर अच्छे विश्वासी ஆனா बनकर அவங்க बाहर जाएंगे. போன உடனே लेकिन बाहर जाते ही பிரபஞ்சத்துக்குரிய கவலை, संसार की चिंता, ஐஸ்வர்யம், धन का சிற்றின்பங்களினால் और छोटे छोटे अभिलाषों के कारण நெருக்கப்பட்டு दबाए जाकर பலன் கொடாது இருக்கிறார்கள். फल न देने लायक होता है. மூன்றாவதாக तीसरा, இந்த வசனம் எப்படிப்பட்டது தெரியுமா? ये वचन कैसा है? நெருக்கப்படக்கூடிய ஒன்று. दबाए जाए लायक है. அல்லேலூயா. हालेलुया. நெருக்கப்படும்.
दबाएगी। வசனம் நமக்குள்ள வந்த உடனே वचन हमारे अंदर आते நம்ம ही வாழ்க்கையில நெருக்கம் வரும். हमारे जीवन में एक दबाव आएगा। ஹalleluya. हालेलुया। அது சொல்கிறது वचन कहती है வசனத்தை நெருக்கி போடுகிறதுனா वचन को दबाने के कारण ஹalleluya. हालेलुया வசனத்தை நெருக்குமா. वचन को दबाएगी। அங்க ஒரு மூன்று காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. वहां पर एक 3 बातों कही गई ஒன்று, है। पहला பிரபஞ்சத்துக்குரிய கவலை, संसार का चिंता, உலக கவலை. दुनिया का चिंता। இரண்டாவது दूसरा ஐஸ்வர்யம், धन। மூன்றாவது சிற்றின்பம். तीसरा जो है अभिलाषा। ஹalleluya. हालेलुया। இப்ப இந்த வசனத்தை நம்ம கேக்குறோம். अब इस वचन को हम सुनते हैं, நம்ம சந்தோஷமா போறோம். हम खुशी के साथ जाते ரொம்ப हैं। நல்லா ஆண்டவர் என்னோட பேசினார். ये अच्छे से परमेश्वर मुझसे बातें की இனி है। நான் எல்லா இடத்திலும் தாழ்மையா இருப்பேன். इसके बाद हर जगह में मैं नम्रता के நான் साथ எதையும் रहूंगा। ஆசைப்பட மாட்டேன். मैं किसी की भी आशा नहीं करूंगा। எந்த ஒரு இச்சையும் எனக்கு வராது. कोई भी इच्छा की बातें मेरे मन में नहीं आएगी। ऐसे हम सोच कर जाएंगे। ஹalleluya. हालेलुया। இப்ப போன உடனே अब जाते ही நம்ம அங்க போய் உலகத்துல நிப்போம். हम जाकर संसार में खड़े रहेंगे। அப்படியே உலகத்துக்குரிய கவலை வர ஆரம்பிக்கும். तब संसार की चिंता आने लगेगी। ஹalleluya. हालेलुया। உலகத்துக்குரிய संसार கவலை வர की चिंता ஆரம்பிக்கும். आएगी। மத்தேயு 6:25ல मत्ती 6:25 में ஆகையால் எண்ணத்தை உண்போ, इसलिए क्या खाएंगे, எண்ணத்தை குடிப்போ, क्या पिएंगे, என்று உங்கள் ஜீவனுக்காகவும், वैसे आपके प्राण के लिए எண்ணத்தை உடுப்போ, क्या पहनेंगे, என்று உங்கள் சரீரத்திற்காகவும் आपके शरीर के लिए கவலைப்படாதிருங்கள் आप चिंता मत என்று करो। உங்களுக்கு சொல்லுகிறேன். इसलिए मैं ऐसा कहता ஆகாரத்தை हूं, பார்க்கிலும் ஜீவனும், भोजन को बढ़कर आपका जीवन, உடையை பார்க்கில் சரீரமும் விசேஷித்தவைகள். शरीर वस्त्र से भी बढ़कर है। ஹalleluya. ஹalleluya. இப்ப வசனத்தை கேட்டு நம்ம போவோம். और वचन को सुनकर हम அங்க जाएंगे। போனோனே நமக்கு ஒரு கவலை வரும். वहां पर जाते हमारे लिए चिंता आएगी। நீங்க என்னத்தை சாப்பிட? आज मैं क्या खाऊंगा, ஹalleluya. ஹalleluya. நீங்க என்ன Dress போட்டு போறீங்க? आज क्या पहनूंगा मैं। இப்படி ऐसे உலகத்தை குறித்ததான கவலை வரும்போது दुनिया के बारे में जब चिंता आती है, என்ன நடக்குதுன்னா क्या होती है, உங்களுக்குள்ளா இருக்கிற வசனம் நெருக்கப்படும். आपके अंदर का वचन दबाई जाएगी। ஹalleluya. हालेलुया। நமக்குள்ள ஆண்டவர் வசனம் சொல்லி இருக்கு. हमारे अंदर परमेश्वर ने वचन நீ कहा है, உலகத்தை குறித்து கவலைப்படாத. दुनिया के बारे में चिंता मत என்ன कर, சாப்பிடணும், என்ன குடிக்கணும்ங்கறத குறித்து கவலைப்படாதீங்க. क्या खाना है, क्या पहनना है, इसके बारे में चिंता मत இந்த कर। வசனம் உள்ள இருக்கு. ऐसे वचन अंदर है, ஆனா மனசு சொல்லுது, लेकिन मन कहती है இன்னைக்கு என்ன சாப்பிட, आज क्या खाऊं, இன்னைக்கு என்ன குடிக்க. आज क्या पीऊंगा। அப்போ உள்ள இருக்கிற வசனமும் अंदर का वचन, நம்முடைய சுயம் என்கிற மனதும் हमारा सोच विचार यानी ரெண்டும் मन, போராட ஆரம்பிக்கிறது. दोनों लड़ने लगते हैं। ஹalleluya. हालेलुया। ரெண்டும் போராட ஆரம்பிக்கும். दोनों लड़ने लगते அப்படி हैं। போராடுகிற பட்சத்துல ऐसे लड़ते समय அநேக நேரத்துல कई बार நம்முடைய சுயமாகிய மனம் தான் ஜெயிக்கும். हमारा जमीर नाम का मन ही विजय पाएगा। ஹalleluya. हालेलुया। ஏன்னா அது வந்து நெருப்பு நம்மள. क्योंकि वो हमें दबाएगी। அவங்கலாம் அதெல்லாம் சாப்பிடுறாங்க. वो लोग वो सब खाते அவங்க हैं, அப்படி Dress वो போடுறாங்க. लोग वैसा वस्त्र நான் पहनते ஏன் हैं, போடக்கூடாது? हम क्यों नहीं पहन सकते। ஹalleluya. हालेलुया। இப்ப நெருக்க ऐसे दबाते दबाते நம்ம हम என்ன பண்ணுவோம் அப்படின்னா हम क्या करेंगे, வசனத்தோட கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ண हम ஆரம்பிப்போம். वचन के साथ थोड़ा सा हम मिलजुल कर लेने के लिए लगे। ஹalleluya. हालेलुया। கொஞ்சம் வசனத்தோட காம்ப்ரமைஸ் हम பண்ணுவோம். वचन के साथ थोड़ा कॉम्प्रोमाइज அதுக்கு करेंगे। நம்ம ஏத்தாப்புல என்ன பண்ணுவோம் தெரியுமா? हम उसके अनुसार क्या करेंगे, வசனம் இன்னொரு வசனத்தை தேடி எடுத்துருவோம். हम और एक वचन को ढूंढ कर निकालेंगे। ஹalleluya. हालेलुया। ஆண்டவர் இருதயத்தை தான பார்க்கறாரு. परमेश्वर तो मन को देखता है। ஹalleluya. हालेलुया। பாருங்க, देखिए, இந்த உலக கவலையானது ये दुनिया का चिंता जो है, உங்களுக்குள் இருக்கிற வசனத்தை நெருக்குகிறதுனா आपके अंदर के वचन को दबाने இந்த के कारण வசனம் ये वचन பலன் கொட முடியாதபடிக்கே போய் விடுகிறது. फल न देने लायक बन जाती है। ஹalleluya. हालेलुया। ஆண்டவர் சொல்றாரு, परमेश्वर कहता உன் है, சரீரத்துக்காக ஏன் கவலைப்படுற? तो अपने शरीर के लिए क्यों चिंता करता है। ஹalleluya. हालेलुया। அதுக்கு ஏன் கவலைப்படுறீங்க? उसके लिए क्यों चिंता करते हो। ஆண்டவருக்கு தெரியும். परमेश्वर जानता है யாருக்கு எப்ப என்ன சாப்பாடு கொடுக்கணும் ஆண்டவருக்கு தெரியும். किससे कब क्या खाना देना है। நீங்க परमेश्वर என்ன जानता है। Dress போடணும் ஆண்டவருக்கு நல்லா आज क्या वस्त्र पहनना है, परमेश्वर अच्छी तरह जानता है। ஹalleluya. हालेलुया। இத குறித்து நீங்க கவலைப்பட आप வேண்டாம். इसके बारे में चिंता करने की जरूरत ஆகாயத்து பட்சிகளை கவனித்து नहीं। பாருங்க. आकाश के पक्षियों को देखिए, ஆண்டவருக்கு ஆகாரத்தை கொடுக்கிறார். परमेश्वर से भोजन देता है। பூக்களை கவனித்து பாருங்க. फूलों को देखिए, ஆண்டவர் அதை உடுத்துவிக்கிறார். परमेश्वर से पहनाता है। ஆண்டவர் சொல்றார், சாலமோன் முதலாய் அப்படி உடுத்துறவே கிடையாது. परमेश्वर कहता है कि सुलोमन से लेकर अब तक ऐसा पहनाया नहीं गया। ஹalleluya. हालेलुया। இங்கிலே பெரிய ராயல் கிங் அவர். वो सबसे एक राजा का राजा है। ஹalleluya. हालेलुया। நல்ல ஐஸ்வர்யவானாய் இருந்த ராஜா अच्छा, அவர். एक धनवान एक राजा है। அவர் உடுத்த விடாத உடை ஆண்டவர் ஒரு பூக்கு கொடுப்பார். वो जो ना पहनने लायक एक वस्त्र को परमेश्वर एक फूल को देगा। ஹalleluya. हालेलुया। அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கிறோம். वैसे एक परमेश्वर की हम அந்த आराधना करते தேவனுடைய வசனம் நமக்குள்ள हैं। இருக்கும்போது उस परमेश्वर का वचन हमारे இந்த अंदर रहता है। உலக கவலைகளை ये संसार की चिंताओं को ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்க கூடாது. परमेश्वर हमारी जीवन में अनुमति नहीं ஹalleluya. देगा। हालेलुया। என்ன பண்ணணும்? हमें क्या करना வசனத்தை ஜெபிக்கணும். है? वचन को रखकर प्रार्थना வசனம் करना है। ஜெபிங்க. वचन को रखकर प्रार्थना करना है। அந்த Dress போட்டா எனக்கு நல்லா இருக்கும்பா. वो वस्त्र को पहनो तो अच्छा रहेगा சில पिता। நேரத்துல இந்த பெண்கள் எனக்கு அந்த Dress வேணும் அடம்பிடிப்பாங்க. कुछ लोग लड़कियां वही कपड़ा चाहिए कर कर जिद करते हैं। ஹalleluya. हालेलुया।
அடம்பிடிக்க தப்பு நான் சொல்லல. जिद करना गलत नहीं कहता ஆனா हूं, அதே நேரத்துல लेकिन उसी समय में இருந்தா வாங்கி தரைய மாட்டாங்க. अगर होगा तो नहीं लेके देंगे क्या? ஹalleluya. Hallelujah. வாங்கி கொடுக்க கூடாதுனா இருக்காங்க எல்லாரும். आपको नहीं लेकर देना कर रहे हैं क्या? some situation வாங்கி கொடுக்க முடியாதபடி இருக்கும். परिस्थिति ना लेके देने लायक रहेगी। ஜெபம் பண்ணுங்க. प्रार्थना करो, ஏசப்பா यीशु पिता எனக்கு அது பிடிச்சிருக்கு. मुझे वो पसंद है, ஆனா வீட்ல பணம் இல்ல. लेकिन घर में पैसा नहीं है। நீங்க கொடுத்தா நான் அதை வாங்கிடுவேன். अगर आप दोगे तो मैं उसे ले लूंगी। ஹalleluya. அப்படி நீங்க இருக்கும் பொழுது ऐसा आप रहते समय இந்த உலக கவலை வசனத்தில் இருக்காது. ये दुनिया का चिंता वचन को नहीं दबाएगी, வசனம் அதை ஜெயிக்கும். वचन उस पर विजय पाएगी। ஹalleluya. हालेलुया। வசனம் ஜெயிக்கும். वचन उस पर विजय पाएगी। அப்போ இந்த உலக கவலைகளை கொண்டு ये संसार की चिंताओं को लेकर வசனத்தை தோற்கடிக்காதீங்க. वचन को आप हारने मत दो। வசனத்தை கொண்டு உலகத்தை ஜெயிங்க. आप वचन को लेकर संसार पर जीत हासिल। இரண்டாவது அங்க சொல்லி இருக்கிறது ஐஸ்வரியம். दूसरा वहां पर धन के बारे में कही மத்தேயு 19:21-23 வரை. मत्ती 19 वहां पर 21 to 23. 21 से लेकर 23 तक। நீ பூரண சற்குணவனாய் இருக்க விரும்பினால் तू परिपूर्ण अच्छे गुण के साथ रहने के लिए உனக்கு सोचना உண்டானவைகளை விற்று चाहिए। तेरे पास के जो है सब दरिद्रருக்கு கொடு। दरिद्रों को दे, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். तब स्वर्ग में तेरे लिए खजाने इकट्ठा அதுக்கப்புறம் होंगे। என்ன பின்பற்றி வா. उसके बाद मेरे पीछे आ। ஹalleluya. हालेलुया। இந்த வாலிபனை குறித்து நம்ம பார்க்கிறோம். इस जवान के बारे में हम இவன் देखते हैं। யார் என்றால் ये कौन है देखे तो? நித்திய ஜீவனுக்கு போவதற்காகவே இயேசுவிட்ட வந்தவன். अनंत काल के जीवन के और जाने के लिए यीशु के पास आया। ஹalleluya. हालेलुया। அவன் இயேசுட்ட அப்படிதான் கேள்வி கேட்கிறான். यीशु के पास आकर ऐसे सवाल करता है। 19-16 பார்க்கும் பொழுது हम 19-16 में हम देखते हैं, நித்திய ஜீவனை அடைய நான் என்ன செய்ய வேண்டும்? अनंत काल के जीवन को पाने मुझे क्या करना है? இவனுக்கு மிகப்பெரிய ஒரு ஆசை என்ன தெரியுமா? इसकी बड़ी आशा क्या है? அந்த நித்திய ஜீவனை எப்படி பெற முடியும்? मैं उस अनंत काल के जीवन को कैसे पाऊं? இயேசுவிட்ட வந்து கேட்டான். यीशु से आकर यीशु पूछा। சொன்னாரு, यीशु ने कहा, எப்பா நீ வந்து என்ன பண்ணு, நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படி. तू क्या कर, व्यवस्था को अपना कर चल। அவன் சொல்றான் நான் சிறு வயசுல இருந்தே ஃபாலோ वो பண்றேன். कहता कि मैं बलकपन से मैं उसके अनुसार चलता அப்ப हूं। அவன் என்ன கேள்வி சொல்றாரு? उससे एक और सवाल करते நீ हैं, பூரண சற்குணனா இருக்க விரும்பினா तू अच्छा एक मनुष्य रहना அதனுடைய चाहिए। உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? इसका सही मतलब क्या है? நீ நித்திய ஜீவனுக்கு தகுதி உள்ளவனாய் மாற வேண்டும் என்றால் तू अनंत काल जीवन के लिए काबिल बनना चाहता है। நீ ஆசைப்படுறிய तू एक चाहता है ना, அந்த நித்திய ஜீவனுக்கு उस अनंत काल के நீ लिए தகுதியாய் மாறணும் அப்படினா तू अपने आप को काबिल बनाना है உனக்கு तो உண்டானதை விற்று நீ தரித்திரத்தை கொடுத்துரு. तेरे पास के सब कुछ बेचकर कंगालों को दे दे। ஆனால் வசனம் சொல்கிறது, लेकिन वचन कहती அவன் है ஐஸ்வரியவனாய் இருந்தபடியினால், वो धनवान होने के कारण, மிகுந்த ஆஸ்தி இருந்ததனால उसके पास बहुत धन दौलत அவன் देने के कारण துக்கமாய் போய்விட்டான். वो दुखी मन के साथ चला गया। இயேசு பார்த்து சீஷர்களை பார்த்து சொல்றாரு, यीशु ने चेले को देखकर कहा, ஐஸ்வரியவான் பரலோகத்தில் பிரவேசிப்பது அரிதா இருக்கிறது. धनवान जो है स्वर्ग में प्रवेश करना कठिन है। அல்லேலூயா. हालेलुया। இப்ப இவனுக்குள்ளாக अब इसके अंदर அந்த வசனம் ஒரு ஆசையை கொடுத்திருக்கு. वचन ने एक आशा को लाई இந்த है। வசனம் ஒரு ஆசையை கொடுத்திருக்கு. इस वचन ने एक आशा को लाई है, நித்திய ஜீவனுக்கு போகணும். अनंत काल जीवन को जाना है, பரலோகத்துக்கு எப்படியாவது போகணும். स्वर्ग को कैसे भी जाना அதுக்கு है। நான் என்ன பண்ணணும்? उसके लिए मैं क्या करना है? நியாயப்பிரமாணத்தை கட்டளை எல்லாம் கீழ்ப்படி. व्यवस्थाओं को, प्रमाणों को सब आज्ञा அவன் माना। அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டாங்க. वो सब उसे अपना कर आया है, அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டான். वो सब अपना कर आया நம்ம है। அதை கூட ஃபாலோ பண்ண முடியாது. हम वो भी नहीं अपना सक रहे हैं। அல்லேலூயா. हालेलुया। அதை கூட ஃபாலோ பண்ண மாட்டோம் நம்ம. हम वो भी नहीं ஆனா अपनाएंगे। அந்த வாலிபன் நியாயப்பிரமாணத்தையும் கற்பனைகளையும் எல்லாத்தையும் ஃபாலோ लेकिन பண்ணிட்டான். वो जवान व्यवस्था और न्याय प्रमाण को सबको आज्ञा मानकर आया है। அதுவும் சிறு வயதிலிருந்தே ஃபாலோ பண்ணி இருக்கிறார். वो भी बलकपन से ही आज्ञा माना है। ரொம்ப பெர்ஃபெக்ட்டா வாழ்ந்த ஒரு மனுஷன். वो भी एक सिद्ध रूप में आया हुआ एक ஆனா मनुष्य அந்த है। மனுஷனுக்குள்ளே लेकिन उस मनुष्य के अंदर भी ஐஸ்வரியம் நித்திய ஜீவனுக்கு போக விடாமல் தடை செய்தது. धन दौलत या अनंत काल के जीवन को जाने के लिए रुकावट बनी थी। அல்லேலூயா. हालेलुया। பணம் வேணுங்கிற ஆசை தப்பு இல்ல. पैसा चाहिए ये अच्छा गलत नहीं है। அல்லேலூயா. हालेलुया। ஐஸ்வரியம் வேணுங்கிறது தப்பு இல்ல. धन चाहिए ये गलत नहीं है, ஆனா அதே நேரத்துல लेकिन उसी समय में நித்திய ஜீவனுக்கு அது தடையா இருக்கும் என்றால் अनंत काल के लिए अगर रुकावट बनेगी அதை तो தூக்கி எறிவதற்கு நாம் ஆயத்தமா இருக்கணும். उसे दूर फेंकने के लिए हमें तैयार रहना चाहिए। அல்லேலூயா. हालेलुया। நான் நித்திய ஜீவன் போறதுக்கு எனக்கு தடையா இருக்கு. मैं अनंत काल के जीवन को मुझे जाने के लिए एक रुकावट बनी है, அதனால इसीलिए இதன் மீது என்னுடைய ஆசையை வைக்க மாட்டேன். मैं अपनी आशाओं को इन पर नहीं रखूंगा, என்னுடைய முழு நம்பிக்கை நான் அது மீது मैं வைக்க अपने மாட்டேன். पूरा भरोसा इन पर नहीं रखूंगा। இது எத்தனை பேர் வாழ முடியும்? ऐसे कितने लोग जी ஏன்னா सकते हैं? இது வசனத்துல இருக்கும். क्योंकि ये इस वचन को दबाएगी। பண ஆசை எல்லா தீமைக்கு வேறா இருக்கிறது. धन दौलत जो है सब आशाओं के लिए सबसे சில गहरा है। அதை இச்சித்து कुछ लोग उसे चाहत कर விசுவாசத்தை விட்டு விட்டார். विश्वास को छोड़ दिए हैं। அல்லேலூயா. हालेलुया। அப்போ இது வந்து வசனத்தை நெருக்குகிற ये காரியம். वचन को दबाने वाली बातें हैं। அல்லேலூயா. हालेलुया। மூன்றாவது சொல்லுகிறது, तीसरा कहती है அங்கு சிற்றின்பம். वहां जो है अभिलाषाएं। அல்லேலூயா. हालेलुया। உலக இன்பங்கள். दुनिया की अभिलाषाएं। அல்லேலூயா. हालेलुया। இந்த இன்பத்தை குறித்து சொல்லுகிறது. इस अभिलाषाओं के बारे में कही गई है। லூக்கா 15:13 பார்க்கும்போது, लूका 15:13 में हम देखते हैं। லூக் 15:13ல लूका 15:13 में இளைய குமாரனை பத்தி நமக்கு தெரியும். हम छोटे बेटे के बारे में जानते हैं। அப்பாட்ட போய் கேட்டாரு, पिता के पास जाकर मांगा, பங்கெல்லாம் கொடுத்துருங்க. मेरे सारे धन दौलत को दे दो। பிரிச்சாரு. अपने भाग को ले लिया, தனியா போய் अलग जाकर நல்ல இன்பமாய் வாழ்ந்தான். अच्छा एक
खुशी जीवन जिया, हालेलुया हालेलुया, நல்லா வாழ்ந்துட்டு अच्छे जीकर எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு सब कुछ खत्म कर लिया। 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது 15वां अध्याय का 18वां वचन कहती है, நான் பரத்திற்கு விரோதமாக உமக்கு விரோதமாக பாவம் मैं செய்தேன். स्वर्ग के विरोध और आपके विरोध मैंने गलती की है। हालेलुया हालेलुया। இப்போ இவனோட அறிக்கை எங்க கவனிங்க, अब ये कैसा कबूली करता है, நான் ध्यान दें। பரத்திற்கு விரோதமாக मैं स्वर्ग के विरोध உமக்கு விரோதமாக और आपके विरोध பாவம் செய்தேன். पाप किया। அப்ப இவன் யார் தெரியுமா? अब ये कौन है जानते हैं? பரலோக ராஜ்யத்தை குறித்து நன்றாய் அறிந்தவன், स्वर्ग राज्य के बारे में अच्छी तरह जाना இந்த हुआ। வசனத்தையும் சத்தியத்தையும் நன்றாய் அறிந்த ஒரு इस மனிதன். वचन को और सत्य को अच्छी तरह जानने वाला एक मनुष्य, ஆனால் लेकिन இவன் இதை விட்டு விலக வைத்தது எது தெரியுமா? इससे छोड़कर इसे दूर हटाने वाली क्या बात थी? சிற்றின்பங்கள். अभिलाषा है। हालेलुया हालेलुया। அந்த இன்பம் ये अभिलाषा நானும் எல்லா வாலிபரும் கூட என்ஜாய் பண்ணணும். मैं भी सारे जवानों के समान एंजॉय करता हूं। हालेलुया हालेलुया। இந்த ஆசை ये आशा கேட்ட வசனத்தை நெருக்குது. सुने हुए वचन को वो दबाती அப்ப है। இப்படி நெருக்குகிற பட்சத்துல ऐसे दबाने के कारण அந்த வசனம் பலன் கொடாமல் போயிடும். वो वचन फल न देने लायक हो जाती है। हालेलुया हालेलुया। हालेलुया हालेलुया। அப்போ வசனத்தை பறித்து கொள்ள முடியும். वचन को छीना जा सकता है। வசனத்தினால் துன்பம் உபத்திரவம் வரும். वचन के द्वारा क्लेश और उपद्रव आएगी। வசனம் நெருக்கப்படும். वचन दबाई जाएगी। हालेलुया हालेलुया। ஆனா இதன் நடுவுல लेकिन इन सब के बीच में, இந்த சூழ்நிலையில इन सब परिस्थितियों के நம்ம बीच ஒழுங்கா வசனத்தை காத்துக்கொண்டு हम ठीक तरह से वचन को संभाल कर உணர்வடையும் பொழுது जब समझ पाते हैं என்ன நடக்கிறது? क्या होती है। மத்தேயு 13:23 13 उसका 23 वचन, 23ல பாருங்க, 23 वचन में देखो, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் जो अच्छे भूमि में बोया गया வசனத்தை है, கேட்கிறவனும் वो वचन को सुनने वाला, உணர்கிறவனுமாய் இருந்து वो समझता भी है 100ஆகவும் या 100 गुना, 60ஆகவும் 60 गुना 30ஆகவும் और 30 गुना பலன் தருவான். फल देगा। இதே வசனத்தை லூக்கா 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது लूका 8:15 में भी यही वचन को हम देखते அங்கு हैं। நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் अच्छे जमीन में बोए गए, வசனத்தை கேட்டு वचन को सुनकर உண்மையும் நன்மையுமான இருதயத்துல सच्चे और भला हृदय के साथ காத்து उसे संभाल कर பொறுமையுடன் பலன் கொடுக்கிறார்கள். धीरज के साथ वो फल देते हैं। हालेलुया हालेलुया। என்ன வசனத்தை பிடிக்க சாத்தான் வந்தா ये वचन को छीनने के लिए शैतान आया, ஆனா நான் அதை காத்துக்கொள்ளேன். लेकिन मैंने उसे संभाल लिया। வசனத்தினால் உபத்திரவம் துன்பம் வந்தது, वचन के द्वारा क्लेश और उपद्रव ஆனாலும் நான் आए, வசனத்தை காத்துக்கொள்ளேன். लेकिन फिर भी मैं वचन இந்த को संभाल लिया। வசனத்துக்கு நெருக்கம் வந்தது, ये वचन के लिए दबाव ஆனாலும் आई, இந்த வசனத்தை நான் लेकिन காத்துக்கொண்டேன். फिर भी मैंने वचन को संभाल இப்படி लिया। காத்துக்கொண்டு ऐसे संभाल कर வாழ்கிறவர்கள் जीने वाले 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் वो கொடுக்கிறார்கள். 100 या 60 या 30 गुना फल देते हैं। இங்க நான் ஆச்சரியம் பார்க்கிற காரியம் என்ன தெரியுமா? यहाँ पर मैं अचंभित रूप में देखने वाली बात क्या है। சில பேர் 100 மடங்கு பலன் கொடுக்கறாங்க, कुछ लोग 100 गुना प्रतिफल சில देते பேர் हैं, 60 மடங்கு कुछ பலன் लोग கொடுக்கறாங்க, 60 गुना प्रतिफल देते சில हैं, பேர் 30 கொடுக்கறாங்க. कुछ लोग 30 गुना प्रतिफल देते हैं। ஆண்டவருக்கு அந்த குவாண்டிட்டி முக்கியம் அல்ல. परमेश्वर के लिए वो तोल कर नहीं देखते उसे। ஹalleluya हालेलुया। நீங்க 30 தான் பலன் கொடுத்தாலும் ஆண்டவர் அதை அங்கீகரிக்கிறார். आप 30 गुना फल देने पर भी परमेश्वर से स्वीकारता है। நீங்கள் அதை 60ஆயிரம் பலன் கொடுத்தாலும் அதையும் கர்த்தர் आप उसे 60 அங்கீகரிக்கிறார். गुना फल देने पर भी परमेश्वर से स्वीकारता है। நீங்கள் 100 பலன் கொடுத்தாலும் அதையும் கர்த்தர் अगर அங்கீகரிக்கிறார். 100 गुना प्रतिफल देने पर भी परमेश्वर से அவர் स्वीकारता है, அக்செப்ட் பண்றாருங்க. वो उसे स्वीकारता है। ஹalleluya हालेलुया। நீங்க எவ்வளவு பலன் கொடுக்கிறீர்கள் என்பது आप कितना फल देते हो ये நீங்க கணக்கு போட வேண்டிய அவசியம் இல்ல. आप इसे हिसाब डालने की அது जरूरत ஆண்டவர் नहीं है। பார்த்துக்குவார். वो परमेश्वर देख लेगा। ஹalleluya हालेलुया। ஆண்டவர் யாரையும் புறம்பே தள்ள மாட்டார். परमेश्वर किसी को दूर नहीं करता। அப்பா நீ 100 மடங்கு கொடுக்கலையே ये तूने 100 गुना नहीं दिया அப்படின்னு அவனை பார்த்து விரட்டி விட்டாரா? तो उसे देखकर दूर नहीं भगाया, இல்ல नहीं। ஆண்டவர் தாளந்துகளை கொடுத்தார். परमेश्वर ने तोड़ों को दिया, ஒரு 5 2 1 கொடுத்தார். एक को 5, दूसरे को 2, एक को 1 दिया। ஹalleluya हालेलुया। இப்ப தாளந்தை வைத்து उन तोड़ों को रखकर எதை சம்பாதித்தார்களோ அதை அங்கீகரித்துக் கொண்டார். किससे कमाया है उसे उन्होंने स्वीकार लिया, ஆனா அதே நேரத்துல लेकिन उसी समय में சம்பாதிக்காம தான் தூரதல்றார். जिसे नहीं कमाया उसे दूर कर दिया। ஹalleluya हालेलुया। பலன் கொடாதவர்களை தான் ஆண்டவர் அருவருக்கிறாரே फल தவிர नहीं देने वालों को परमेश्वर घृणा करता है। நீங்க கொஞ்சம் பலன் கொடுத்தாலும் அதையும் ஆண்டவர் சந்தோஷமா आप थोड़ा सा फल देने पर भी परमेश्वर से खुशी के साथ स्वीकारता है। ஹalleluya हालेलुया। நீங்க 100 மடங்கு கொடுக்கணும்னு தான் ஓடுறீங்க, आप 100 गुना देने के लिए दौड़ते हो, ஆனாலும் लेकिन भी உங்களுடைய பாதையில आपके मार्ग में அநேக இக்கட்டுகள் தடைகள் இருக்கிறதுனால कई सारे रुकावट और आपको तकलीफ होने நீங்கள் के 60 कारण தான் கொடுக்கறீங்க. आप 60 ही देते हो। சில பேர் 60 கொடுக்க ஓடுறாங்க, कुछ लोग 60 देने के लिए दौड़ते हैं, ஆனாலும் சில தடைகள் நிமித்தமாக लेकिन फिर भी कुछ रुकावट के சில कारण, உலக வாழ்க்கை நிமித்தமாக दुनिया के जीवन के कारण 30 தான் கொடுக்கிறார்கள். केवल 30 ही दे पाते பரவாயில்ல. हैं। ठीक है, ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்னா परमेश्वर क्या चाहते हैं, ஏதாவது எனக்கு பலம் கொடுப்பான், आप कुछ ना कुछ मुझे फल दो, ஏதாவது ஒரு ஊழியத்தை செய், कोई ना कोई सेवा करो, ஏதாவது ஒரு ஆத்மாவை சம்பாதி. कोई भी एक प्राण को कमाओ। ஹalleluya हालेलुया। நீங்களும் நானும் आप और मैं தினகரன் ஐயா மாதிரி லட்சக்கணக்கான ஆத்மாவை சம்பாதிக்க முடியும். दिनकरन अय्या के समान लाखों प्राणों को नहीं कमा ஆனா सकते, அதே நேரத்துல लेकिन उसी समय में ஒரு ஆத்மாவை சம்பாதித்தாலே एक प्राण को कमा लेंगे तो भी பரலோகம் சந்தோஷப்படும். स्वर्ग खुशी मनाएगी। ஹalleluya हालेलुया। அப்போ இங்க எவ்வளவு நம்ம பலம் கொடுக்கறது முக்கியம் இல்ல, यहाँ पर हम कितना फल देते हैं ये मुख्य बात नहीं है, எப்படி வாழ்றோங்கிறது ரொம்ப हम முக்கியம். कैसे जीते हैं ये ஹalleluya हालेलुया। இதோட முக்கிய கருத்து என்ன தெரியுமா? इसका मुख्य நீங்க
நீங்க 30 பலன் கொடுத்தாலும் ஆண்டவருக்கு ஓகே, आप 30 गुना फल देगे तो भी परमेश्वर, 100 கொடுத்தாலும் ஓகே. आप 60 या 100 देगे तो भी ஆனா அதே परमेश्वर, நேரத்துல लेकिन उसी समय में வசனத்தை கேட்டு உணர்ந்து ஒழுங்கா வாழ்றாங்களாங்க தான் ஆண்டவர் आप கணக்கு वचन को सुनकर अच्छे से समझकर एक स्मरण पाते हैं, ஹalleluya. उसके लिए मुख्य அப்ப நம்முடைய மெயின் நோக்கம் என்னன்னா, हमारा मुख्य मकसद क्या है? இந்த வசனத்தை கேட்டு நான் உணரணும், इस वचन को सुनकर मैं समझ இந்த पाना है, வசனத்தின்படி நான் வாழணும். मैं इस वचन के अनुसार जीना है। அதுக்கு அப்புறம் பலன் கொடுக்கிறத उसके बाद फल जो देते हैं, ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த தாளந்துகளின்படி நடக்குது. परमेश्वर ने उन्हें दिया हुआ प्रतिभा के अनुसार उन्हें இப்ப चलाया। நம்முடைய என்ன பிரச்சனை என்னன்னா, अब इसमें क्या समस्या நம்ம है? அதைத்தான் நினைச்சிட்டு இருக்கோம். हम उसे ही सोचते हैं, நானும் அந்த மாதிரி பெரிய ஊழியம் பார்க்கணும், मैं भी वैसा बड़ा से நான் அந்த மாதிரி ஒரு பெரிய வர்ஷிப்பரா மாறணும். मैं भी पढ़ा वैसे एक प्रचार இந்த எண்ணம் தவறல்ல. वर्शिप करना है, ऐसे ये सोच गलत नहीं है। ஆனா அதே நேரத்துல लेकिन उसी समय में நான் मैं இந்த வசனத்துக்கு நான் ஒழுங்கா வாழ்றேன், इस वचन के लिए मैं सही तरह से जीता हूं இதுக்கு क्या? நான் ஒழுங்கா வாழ்ந்துட்டா इसके लिए मैं सही तरह से என்னுடைய जीऊं तो திறமைக்கேற்ப தாளந்துகளை அவர் கொடுப்பார். मेरे काबिलियता के अनुसार वो मुझे तोड़ोगे, Maybe உங்களுக்கே தெரியாம உங்களுக்குள்ளாக या आप अनजाने रहेंगे कि आपके अंदर நீங்க ஒரு பெனிகன் மாதிரி மாறலாம். आप एक बेनिहिन के समान बन सकते அந்த हैं। தாளந்து உள்ள இருக்கலாம், वो प्रतिभा परमेश्वर ने आपको दिया அந்த रहेगा, குவாலிட்டி கூட இருக்கலாம். आपके पास वो क्वालिटी रह सकती है। உங்களுக்கே தெரியாம நீங்க ஒரு மோகன் சிலாசர் ஐயா மாதிரி இருக்கலாம், आप अनजाने में आप एक मोहन सिंह लासरिया के समान रह सकते हैं। உங்களுக்கே தெரியாம நீங்க ஒரு டிஎல் மூடி மாதிரி இருக்கலாம். आप ही नहीं जानते समय आप डीएल मोडी के समान रह सकते ஹalleluya. हैं। हालेलुया। ஆனால் लेकिन அது எப்பொழுது வெளிப்படுகிறது वो என்றால், कब प्रकट होती है? ஃபர்ஸ்ட் இந்த வசனத்துக்கு நம்ம ஒழுங்கா வாழ்றோம். पहला इस वचन के लिए हम सही तरह से जीते हैं। இந்த வசனத்துக்கு நம்ம ஒழுங்கா கீழ்ப்படிஞ்சு வாழ்ந்தோம் इस அப்படின்னா, वचन के लिए हम सही तरह से आज्ञा मानकर जीते हैं। ஏற்ற காலம் வரும்போது एक नियुक्त समय जब ஆண்டவர் आएगा, என்ன பண்ணுவார் தெரியுமா? परमेश्वर क्या அந்த करेगा? அபிஷேகத்தை கொடுப்பார், उस अभिषेक को देगा, அந்த வரங்களை उस கொடுப்பார். वरदानों को देगा, நீங்கள் அறியாத இடத்துக்கு உங்களை தூக்கிட்டு आप போவார். अनजान जगह पर आपको ले जाएगा, அந்த இடத்துல உங்களுக்கு கொண்டு ஒரு ஊழியத்தை उस ஆரம்பிப்பார். जगह पर आपके द्वारा एक सेवा को शुरू அந்த करेगा, ஊழியம் மகிமையாய் நடக்காது. वो सेवा महिमा रीति से चलने लगेगी। ஹalleluya. हालेलुया। வசனத்துக்கு நம்ம ஃபர்ஸ்ட் உணர்ந்துட்டோம் அப்படின்னா, पहला इस वचन के लिए हम स्मरण पा लिए நாம் तो எப்படி பலன் கொடுக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் हम தீர்மானிப்பார். कैसा फल देना है कर परमेश्वर निर्णय ले। ஹalleluya. हालेलुया। ஏங்க 5 தாளந்து கொடுத்தவனுக்கு 2 ஏன் கொடுக்கல ஆண்டவர்? जिसे 5 दिया था उसे क्यों नहीं 2 दिया? 2 கொடுத்தவனுக்கு ஏன் 5 கொடுக்கல? क्यों जिसे 2 दिया उसे 5 क्यों नहीं ஏங்க दिया? டிசைட் பண்றது அவருங்க. वो निर्णय लेने वाला वो है। நீங்க என்ன ஊழியம் பார்க்கணும், எத்தனை ஆத்துமா சம்பாதிக்கணும் என்பதை ஆண்டவர் டிசைட் आप பண்றார். क्या सेवा करना है, कितने प्राणों को कमाना है, वो परमेश्वर निर्णय நம்ம करता है। டிசைட் பண்றது என்ன தெரியுமா? हम क्या निर्णय लेना चाहिए? நான் கேட்ட வசனத்துக்கு ஒழுங்கா வாழணும். मैं सुने हुए वचन के लिए सही रीति से ஹalleluya. जीऊंगा। हालेलुया। நான் கேட்கிற வசனத்துக்கு உணர்வடையணும். मैं सुने हुए वचन के लिए இதை स्मरण நம்ம पाना। தீர்மானித்து விட்டார், अगर हम इसे निर्णय ले लेंगे तो ஆண்டவர் செயலை தீர்மானிப்பார். परमेश्वर हमारी क्रियाओं को निर्णय करेगा। ஹalleluya. ஹalleluya. நேரா ஆயிட்டு நான் சுருக்கமா ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். संक्षिप्त में एक बात को बताता हूँ, ஏன் பிசாசு இதை எடுக்கிறான்? क्यों शैतान इसे निकालता है, அவனுக்கு இதுக்கு என்னப்பா பிரச்சனை? इसका और उसका क्या संबंध है? ஹalleluya. हालेलुया। ஏன் உங்க உள்ளத்துல படுறதை எடுக்கணும்? क्यों आपके मन में डाला हुआ वचन को ஏன் निकालता நமக்கு है? நெருக்கத்தையும் துன்பத்தையும் वो கொடுக்கும்? क्यों हमारे अंदर क्लेश और उपद्रव को देता அப்போ है? இந்த வசனத்துக்கும் इस वचन को, பிசாசுக்கும் शैतान को ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. कोई तो एक समस्या है। ஹalleluya. हालेलुया। அப்படிதானே? ऐसा ही है ना? அதனால தான் நம்ம இருதயத்துல இருக்க விட इसलिए மாட்டேங்கிறான். हमारे मन में वो रहने नहीं देता है, டக்கு டக்குன்னு வசனத்தை குறிச்சு கொள்ளுங்க. वो फटाफट निकाल देता है। சங்கீதம் 1:2, बहिष्ठ संहिता 1-2, சாம்ஸ் 1:2. बहिष्ठ संहिता 1-2। கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து परमेश्वर के वचन पर प्रिय रहे, இரவும் பகலும் இந்த வசனத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் दिन रात इस वचन पर जो मनन करता है वो சொல்லுங்க, சத்தமா मनुष्य சொல்லுங்க. பாக்கியவான். ஹalleluya. ஹalleluya. வெளிப்படுத்தல் 1:3. प्रकाशित हुआ 1-3। இந்த வசனத்தின்படி இந்த நியாயப்பிரமாண இதோ இந்த தீர்க்கதரிசன வசனங்களை इस भविष्यवाणी के वचनों வாசிக்கிறவனும் को கேட்கிறவர்களும் கைக்கொள்கிறவர்களும் பாக்கியவான்கள். ஹalleluya. हालेलुया। அப்ப பாருங்க, ये देखिए, ஒன்று पहला இந்த உலகத்துக்கான பாக்கியம், इस दुनिया का एक धन्य, ஒன்று பரலோகத்துக்கான பாக்கியம். दूसरा स्वर्ग का धन्य। ஹalleluya. ஹalleluya. சாத்தான் உலகத்துக்கான பாக்கியம் கடக்கறதுல சும்மா இருப்பான். शैतान जब दुनिया का धन्य को मिलता है तब चुप நீங்க रहेगा, பரலோகத்துக்கு பாக்கியவானா மாறினா அவனுக்கு பிடிக்காது. जब आप स्वर्ग के लिए धन्य बनोगे तब उसको पसंद नहीं आएगा। ஹalleluya. हालेलुया। அப்போ இந்த வசனத்தை நாம் வாசித்து தியானிக்கும் பொழுது इस वचन को हम पढ़कर मनन இந்த करते हैं, உலகத்தில் நம்மை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். इस दुनिया में परमेश्वर हमें आशीष करता அதே है, நேரத்துல उसी समय में பரலோகத்திலும் நமக்கு பலன் இருக்கு. स्वर्ग में भी हमारे लिए प्रतिफल है। அதனால தான் அவன் நானே பரலோகத்துக்கு போக மாட்டேன் இவங்க ஏன் इसलिए போறாங்க? वो कहता है कि मैं ही स्वर्ग में नहीं जाता हूं, ये क्यों जाना है? இரண்டாவது दूसरा சங்கீதம் 107:20 बहिष्ठ संहिता 103-20, 107:20 சாம்ஸ் 107:20ல बहिष्ठ संहिता 107 उसका அவர் தமது வசனத்தை அனுப்பி वो अपने वचन को அவர்களை भेजकर குணமாக்கி उन्हें चंगा करके
அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். उन्हें ना विनाश से बचाता है। இந்த வசனம் எப்படிப்பட்டது தெரியுமா? ये वचन कैसा है? அழிவுக்கு தப்புவிக்கிற வசனம். विनाश से बचाने वाला एक वचन है। எந்த அழிவுக்கு? कौन सा இந்த विनाश? வசனம் ஸ்டார்டிங் என்ன சொல்லுது वो தெரியுமா? वचन का शुरुआत क्या है? அவர்களை குணமாக்கி. वो उन्हें चंगा कर குணமாக்கினா நம்ம உடனே நினைச்சிருவோம், चंगा करे कहे तो हम ஆமா என் सोचेंगे நோயில இருந்து குணமாக்குறார். हाँ मेरे रोग से चंगा कर அதுல அந்த அர்த்தம். वो नहीं है उसका அவர் मतलब। குணமாக்கி वो चंगा தம்முடைய करके வசனத்தை அனுப்பி अपने वचन को भेज அழிவுக்கு தப்புவிக்கிறார். उसमें से बचाता है। அழிவு என்றால் எது தெரியுமா? गड्ढे कहे तो क्या है? நீங்கள் நரகத்துக்கு போவதுதான் உங்க வாழ்க்கையின் முடிவு. आप नरक में जाना आपका जीवन का अंत है। அதுதான் மிகப்பெரிய அழிவு. वही आपका बड़ा विनाश அதுக்கு है। தப்புவிப்பதற்காக उसमें से बचाने के लिए ஆண்டவர் परमेश्वर இந்த பாவத்தினால் வந்த வினையை நமக்கு ये குணமாக்குறார். पाप के द्वारा आए हुए इस रोग को चंगा करता है। அல்லேலூயா. हालेलुया। அப்ப இந்த வசனம் எப்படிப்பட்டது? तो ये वचन कैसा है? என்னை அழிவிலிருந்து மீட்கக்கூடியது. मुझे विनाश से बचाने वाला। அதனால தான் சாத்தானுக்கு பிரச்சனை. इसलिए शैतान को समस्या है। அல்லேலூயா. हालेलुया। நானே நரகத்துக்கு போக போறேன். मैं ही नरक में जाने वाला हूँ। எப்படி நரகத்துக்கு வராம ये இருக்க? कैसे नरक में आए बिना रहेगा? அல்லேலூயா. हालेलुया। புரியுதா? अब समझ रहे அதனால हो? சாத்தான் இந்த வசனத்தை எடுக்கிறான். इसलिए शैतान इन वचन மூன்றாவது को। வசனம் எப்படிப்பட்டது? तीसरा वचन कैसा है? சங்கீதம் 119:9. भजन संहिता 119 उसका 9वां वचन। 119:9ல பாருங்க. भजन संहिता 119 9 में இந்த देखिए। வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்ளுகிற வாலிபன் சுத்தமானவன். जवान जो इस वचन के अनुसार अपने आप को संभाल लेता है वो शुद्ध रहे। அல்லேலூயா. हालेलुया। யார் சுத்தமானவன்? कौन शुद्ध रहेगा? வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்ளுகிற வாலிபன். वचन के अनुसार जो जवान अपने आप அப்ப को இந்த संभाल लेता है। வசனம் तब ये वचन ஒரு மனுஷனை சுத்திகரிக்கிறது. एक मनुष्य को शुद्धिकरण करती है। யோவான் 17:17ல பாருங்க. யோவாना 17:17 में உம்முடைய देखिए। சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். तू अपने सत्य के द्वारा उन्हें पवित्र कर। உம்முடைய வசனமே சத்தியம். तेरा वचन ही पवित्र அப்ப है। இந்த வசனம் ஒரு மனுஷனை பரிசுத்தப்படுத்தும். ये वचन जो एक मनुष्य को पवित्र करती है। அதனால தான் சாத்தான் சொல்றான், நானே இன்னும் பரிசுத்தமாகல. इसलिए शैतान कहता है कि मैं अभी पवित्र नहीं இவர்கள் हूं। ஏன் பரிசுத்தமாகல? ये लोग क्यों पवित्र होना है? அல்லேலூயா. அப்போ அவன் ஏன் வசனத்தோடு போராடுகிறான் தெரியுமா? वो क्यों वचन के साथ संघर्ष करते அவனுக்கு இந்த जाते हैं? வசனத்தோடைய மேன்மை தெரியும். उस वचन के महत्वपूर्ण நான் जानता है। ஃபர்ஸ்ட் சொன்னேன், இந்த வசனத்தின் மகிமை அவனுக்கு தெரியுங்க. इसलिए पहले कहा था इस वचन की महिमा को नमक जानता है। தெரியாது. हम नहीं जानते। அல்லேலூயா. हालेलुया। நான்காவது चौथा சங்கீதம் 119:25ல பாருங்க. भाई संहिता 119 उसका 25 वचन है। देखिए। 19:25ல பாருங்க. हाँ 119:25 இந்த में देखिए। வசனம் ஒரு மனிதனை உயிர்ப்பிக்கும். ये वचन एक मनुष्य को जिलाएगी। அல்லேலூயா. வசனம் एक वचन ஒரு மனுஷனை உயிர்ப்பிக்கிறது. एक मनुष्य को जिलाती है। அதை யோவான் 6:63ல கூட பார்க்க முடியும். யோவாना 6 उसका 63 में भी देखते ஆவி हैं। உயிர்ப்பிக்கிறது. आत्मा जो जिलाती है உங்களுக்கு சொன்ன என்னுடைய வசனம் ஆவியாயும் ஜீவனுமாயும். आपको कहता है कि मेरा वचन आत्मा और जीवन है। அப்ப இந்த வசனம் உயிர்ப்பிக்கக்கூடிய தன்மை ये உடையது. वचन जिलाने वाले एक सामर्थ्य को पाई हुई। சங்கீதம் 119:105ல பார்க்கும் பொழுது भाई संहिता 119 उसका 105 में हम देखते हैं। உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய். आपका वचन मेरे मार्गों के लिए दीपक और मेरे पाँव के लिए उजाला है। அடுத்து இந்த வசனம் எப்படிப்பட்டது தெரியுமா? अगला ये वचन कैसा है? என்னை வெளிச்சத்தில் நடத்த வைக்கிறது. मुझे एक उजाले में चलाती है। அல்லேலூயா. हालेलुया। என்ன வெளிச்சத்தில் நடத்த வைக்கிறது. मुझे उजाले में चलाती அதுதான் है। இந்த வசனத்துடைய மேன்மை. यही उस वचन का महत्वपूर्ण அடுத்து இந்த है। வசனம் எப்படிப்பட்டது? अगला ये वचन कैसा है? எபேசியர் 6:17. एबेसी इब्रानियों 6 उसका எபேசியன்ஸ் 6:17. इफिसियों 6:17। அல்லேலூயா. இந்த வசனம் சொல்கிறது ஆவியின் பட்டயமாய் இருக்கிறது. और वचन कहती है कि आत्मा का तलवार बनकर रहा है। அல்லேலூயா. हालेलुया। வசனம் பட்டயமாய் இருக்கிறது. ये वचन एक तलवार के समान है। வெளிப்படுத்தல் 12:11. प्रकाशित वाक्य 12:11। ரெவெலேஷன் 12:11ல பாருங்க. प्रकाशित 12:11 में हम देखते हैं அவர்கள் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் वो ஜெயித்தார்கள். मेमने के लहू से और गवाही के द्वारा उन्होंने विजय இந்த पाया। வசனம் ஜெயம் எடுக்கக்கூடியது. ये वचन जो है विजय पाने लायक है எல்லாத்துக்கும் மேலாக सबसे बढ़कर। யோவான் 12:48 படி யோவாना 12 उसका 48 के अनुसार 12:48 படி 12:48 के இந்த अनुसार வசனம் நியாயம் தீர்க்கக்கூடியது. ये वचन न्याय करने वाली है। அல்லேலூயா. हालेलुया। வசனம் वचन நியாயம் தீர்க்கக்கூடியது. न्याय करने वाली है। வசனத்துக்கு இவ்வளவு மேன்மை இருக்கிறது. वचन के लिए इतने सारे महत्व है। உங்களுக்கு பலன் கொடுக்கும், आपको फल देगी, பரலோகத்துக்கு கொண்டு போகும், स्वर्ग ले जाएगी, அழிவிலிருந்து தப்புவிக்கும், नाश से बचाएगी, நமக்கு பட்டயமாய் இருக்கிறது, हमारे लिए तलवार बनकर நமக்கு रहेगी, ஜெயமாய் இருக்கிறது, हमारे लिए विजय நமக்கு बनकर நியாய रहेगी, தீர்ப்பு கொடுக்கிறது. हमारे लिए न्याय देती है। இதை விட இன்னொரு காரியம் இருக்கு. ये सबसे बढ़कर வெளிப்படுத்தல் बात है। 22ஆம் அதிகாரத்துல प्रकाशित 22वां अध्याय 18-20 வரைக்கும் பார்க்கும் பொழுது हम 18 से लेकर 20 तक देखते இயேசு हैं। சொல்றார், நான் சீக்கிரமாய் यीशु வரப்போகிறேன். मसीह कहता है मैं शीघ्र आने वाला அதனால हूं। இந்த வசனத்தை உன்னை கூட்டாம உன்னை கழிக்காம இருங்க. इसलिए इस वचन में से एक को घटाए बिना एक को बढ़ाए बिना இந்த रहो। வசனம் ये वचन நிறைவேறக்கூடியது. पूरा होने लायक है। அல்லேலூயா. हालेलुया। நல்லா புரிந்து கொள்ளுங்க. अच्छे से समझ लीजिए। வானமும் பூமி ஒழிந்து போனா என் வார்த்தைகள் ஒழிவதில்லை. आकाश और पृथ्वी ढल जाएगी लेकिन मेरे वचन कभी नहीं இந்த ढलेंगे। உலகத்திலே அழியாம ஒன்னு இருக்குனா இந்த வசனம் தான் ये இருக்கு. दुनिया में अगर कोई नाश हुए बिना है तो ये वचन केवल அல்லேலூயா. हालेलुया। அதனால தான் इसीलिए சாத்தான் என்ன பண்றான் தெரியுமா? शैतान क्या करता है?
உங்களை ஒவ்வொரு ஆவிக்குரிய பிள்ளைகளோடு போராடுகிறார். आप हर एक आत्मिक लोगों के साथ வசனத்தை वो வாசிக்க लड़ता விட है। மாட்டேங்கிறான். वचन को पढ़ने नहीं देती வசனத்தை है, ஒழுங்கா கேட்க விட वचन को மாட்டேங்கிறான். सही रीति से सुनने அந்த नहीं देती வசனத்தின்படி உணர்வடைய விட है, उस மாட்டேங்கிறான். वचन के अनुसार स्मरण पाने नहीं देती है, ஏன்னா, क्योंकि அவனுக்கு முடிவு கொண்டு வர போறதே இந்த வசனம். उसको अंत ले आने वाली ये वचन ही है। ஹalleluya. हालेलुया। அதனால இந்த வசனத்துக்கு इसलिए वचन के लिए நாம இன்னைக்கு கவனமாய் செவி சாய்ங்க. हम सावधानी के साथ हम कान लगाएं। ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் आमोस 8वां अध्याय 11 ல இருந்து 13 வரைக்கும் பார்க்கணும். 11 से लेकर 13 तक देखते हैं। ஒரு பஞ்ச காலம் வரப்போகுது. एक अकाल आने वाली है, வசனம் கிடைக்காத ஒரு பஞ்ச காலம். वचन नहीं मिलने वाले का अकाल आएगी। 4 திசைகளில் ஓடினாலும் அந்த வசனம் கிடைக்காது. चारों ओर दौड़ने पर भी वो वचन नहीं இந்த मिलेगा। உலகத்துல எந்த மூலையில போய் தேடினாலும் வசனம் கிடைக்காது. आप इस दुनिया के किसी भी कोने में जाओगे तो भी वचन नहीं அப்படி मिलेगा। ஒரு நாட்கள் வரப்போகுது. वैसा एक दिन आएगी। யோவான் 9:4 யோவாना 9:4 के ஒரு अनुसार ராக்காலம் வரப்போகுது. एक अंधकार की दिन அன்னைக்கு आने वाली ஒருவனும் கிரியை செய்ய है। उस முடியாது. दिन कोई भी क्रिया नहीं कर सकता। So, இந்த பஞ்ச காலமும் இந்த ராக்காலமும் उस अंधकार और ये கூடிய சீக்கிரம் இந்த உலகத்தில் வரப்போகுது. बहुत शीघ्र इस दुनिया में आने वाली है। நம்ம என்ன பண்ணணும்? हमें क्या करना है? இன்னைக்கே இந்த வசனத்தை அதிகமா படிங்க. आज इस वचन को बहुतायत से நான் पढ़ना அதுக்கு है। தான் பிரசங்கத்தை ஆரம்பிக்க முன்னாடி கேட்டேன். इसलिए मैंने प्रचार शुरू करने से पहले सवाल நீங்க எவ்வளவு किया, வசனத்தை படிச்சுட்டு இருக்கீங்க? आप कितने वचन को पढ़ रहे எவ்வளவு हो, வசனம் மனப்பாடம் பண்றீங்க? कितने वचन को मनबाट करते எவ்வளவு हो, வசனத்தை உணர்வடைகிறீங்க? कितने वचन के द्वारा स्मरण पाते हो, ஏன்னா நாட்கள் சீக்கிரம் क्योंकि வரப்போகுது. दिन बहुत शीघ्र है। பெரிய பஞ்ச காலம். एक अकाल के दिन, எங்க போனாலும் வசனம் கிடைக்காது. कहाँ भी जाए वो वचन नहीं யூடியூப்ல मिलेगा। தேடினாலும் आप கிடைக்காது. यूट्यूब में ढूंढने पर भी नहीं அப்படி ஒரு मिलेगा। நாட்கள் வரும். वैसा एक दिन இந்த आएगी। யூடியூப்ல இருக்கிற அத்தனை பிரசங்கத்தை ஒரு நாள் டெலீட் பண்ண போறாங்க. इस यूट्यूब में के इतने प्रचार को सब एक दिन में डिलीट करने वाले हैं। அத்தனை சபையும் ஒரு நாள் மூடப்படும். उतने सारे कलीसिया बंद होगी, எல்லா ஊழியர்களையும் ஒரு நாள் நிறுத்த போகிறார். सारे सेवकों को एक दिन खड़ा करने वाले हैं। பஞ்ச காலம் வரும். एक अकाल की दिन ஒரு आएगी, ராக்காலம் வரும். एक अंधकार की दिन आएगी। ஒருவன் கிரியை செய்ய முடியாது. कोई भी क्रिया नहीं कर सकता, ஹalleluya. हालेलुया। ஒருவன் ஒளியும் பார்க்க முடியாது. कोई भी सेवा नहीं कर ஒரு सकता। ராக்காலம் வரப்போகிறது. एक अंधकार आने वाली है। அதற்கு முன்பாக उससे पहले இந்த வசனத்தை எவ்வளவு அதிகமாய் கற்றுக்கொள்ள इस முடியும்? वचन को जितना अधिक आप सीख सकते हो கற்றுக்கொள்ளுவோம். हम सीखेंगे। ஏன் தெரியுமா? क्यों जानते हो? நீங்கள் நானும் பரலோகத்துக்கு போகணும். आप और मैं स्वर्ग राज्य இயேசு जाना है। சீக்கிரம் வரப்போகிறார். यीशु शीघ्र आने அந்த वाला வார்த்தை है, நிறைவேற போகிறது. उसका वचन पूरा होने वाला அதற்கு है। முன்பாக उससे पहले நீங்களும் நானும் ஆயத்தப்படணும். आप और मैं तैयार होना So, है। இந்த வசனத்தை கேட்பது மாத்திரமல்ல, केवल इस वचन को सुनना ही नहीं, இதை உணர்ந்து கொண்டு इसे स्मरण पाकर நாம் பலன் கொடுக்கிறவர்களாய் மாறுவோம். हम फल देने लायक बनेंगे। கர்த்தர் தான் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको और मुझे आशीष करेंगे। ஆமென்.